ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா செமையாக குடிச்சிட்டு இந்த பையனுக்கு வந்து கிஸ் கொடுக்குறா. அதுக்கு அந்த பையனும் நான் யாருன்னு தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறான். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனுப்புன மேல் மாடல் தானே, எவ்வளோ காசுனாலும் தாரேன், என் கூட ஒன்றா இரு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு அவனும் பேசாமல் கிளம்பு அப்படிங்கிறான். இவ போகாமல் அவனுக்கு கிஸ் கொடுத்து உஸ்பத்தி விட அவனுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னு நைட்டும் ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் கண் முழிச்சிட்டு நேற்று நடந்ததெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது போல, ஐயோ என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு வெளியே அலறடிச்சு ஓடி வருவா. அங்க வந்து பார்த்தா ஆப்போசிட்ல இன்னொரு பொண்ணு அலறடிச்சு ஓடி வரா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிடும் போதுதான் தெரியுது இது தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. புது மூவிக்காக இந்த மாதிரி செட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குமே ஞாபகம் வருது, நம்ம ரெண்டு பேரும் நேத்து ரோட் சைட்ல உட்காந்து தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. இப்ப அந்த பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் நேற்று ரோட் சைடில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதில் இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோனி. இவங்க ஹீரோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோனி ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. இப்போ ஃப்ரெண்டுக்காரியோ நீ ஒரு ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இங்கெல்லாம் வந்து சாப்பிடுவான்னு நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்கே சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் அதான் அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி பிரேக் பிடிக்காம வந்து இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் மோதிருது. அந்த டைம்ல அவங்க இறந்து போயிறாங்க போல. அதுக்கப்புறம் தான் அவங்க ரீபான் ஆகி இந்த நாவலுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வர அப்ப அங்க உள்ள சர்வெண்டோ குட் மார்னிங் மிஸ்ஸஸ் லீ அப்படின்னு சொல்ல எது மிஸ்ஸஸ் லீயா அப்படின்னு அவங்களுக்கு அப்பதான் ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் நாவலுக்குள்ளதான் இருக்கோன்னு. நம்ம நாவலுக்குள்ள வந்துட்டோண்டி. இது ரொம்ப மோசமான நாவல் தெரியுமா. லீ ஃபேமிலியில ரெண்டு பிரதர்ஸ் உண்டு. மூத்தவனை நான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், இளையவனை நீ. ஆனா கடைசியில என்னோட நிலைமை என்ன ஆகுது தெரியுமா. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இடையில ஒரு பொண்ணு வாரா, ருவான். அதாவது அது என்னுடைய அடாப்ட் சிஸ்டர். அந்த அடாப்ட் சிஸ்டரால என்னோட வாழ்க்கை டோட்டலா கொலாப்ஸ் ஆகிருது. நான் ரோட்ல இருந்து பிச்சை எடுக்கிற நிலைமை தான். அதனால கடைசியில நான் செத்தே போயிடுவேண்டி அப்படி ஹீரோனி சொல்லும்போது என் நிலைமையும் அதே தாண்டி. அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு சைக்கோ. அந்த ருவான்காக என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டான். நானும் கடைசியில செத்து போயிடுவேண்டி அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது இனிமே ஒரு செகண்ட் கூட இங்க இருக்கே கூடாதுடி, கையில கிடைக்கிற எல்லா திங்ஸையும் ஆட்டி போட்டு இங்க இருந்து ஓட வேண்டியதுதான் அப்படின்னு நிறைய பணம் காஸ்ட்லியான திங்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் ரெண்டு பேரும் பேக் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வெளியே வருவாங்களா. வந்தா அவங்களுக்கு பேக் பெயின் வந்துடுது போல. சம வெளி அப்படின்னு புலம்ப என்னடி நேத்து ஒரே குஜால் போல. ஆமா ஆமா நீயும் தானே அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு ரொம்ப சந்தோஷத்துல டோரை வந்து ஓபன் பண்ணுவாங்களா. அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்கவே இல்லை. ஏன்னா முன்னாடி இவங்க ரெண்டு பேருடைய ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் செம ஷாக் ஆகுது. ஆக்சுவலி இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. நேம் வந்து லீ மூச்சன், நம்ம மூச்சனே வச்சுக்கலாம். இது ஹீரோட தம்பி லீ ஃபெங்கு, நம்ம ஃபெங்குனே வச்சுக்கலாம். அப்புறம் ஹீரோட நேம் வந்து டேங்கு, ஃப்ரெண்டுக்காரியோட நேம் வந்து சியா. இப்போ ஹீரோவும் தம்பிக்காரனும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கங்க புருஷன் யாருன்னு கூட தெரியல போல. அடியே இதுல யாரடியா புருஷன், நேத்து ஃபேஸை கிளியரா பார்க்கலடி, ஆப்ஸை மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்லும் போது நானும் அப்படி தாண்டி ஃபேஸை பார்க்கவே இல்லை, இதில் என் புருஷன் எதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படி புலம்பிட்டு இருக்க. நேற்று உங்களை ஒழுங்காக சாட்டிஸ்ஃபை பண்ணல போல, இன்னைக்கு எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு உங்கள் உடம்புல தெம்பலாம் இருக்குதே அப்படின்னு ஹீரோவும் தம்பிக்காரனும் சொல்ல, அதில் தம்பிக்காரன் மட்டும் கொஞ்சம் ஒருபடியாக சிரிச்சுட்டு சொல்லவும் இதை பார்த்து சியாவோ அடியே இதுதான் என் புருஷனை இருப்பான் போல, அப்படியே சைக்கோ சிரிப்பு அப்படின்னு சொல்லி இவ பயப்படுவாளா. அவ உடனே அவளை ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்க. இவ தள்ளி போன்னு சொல்ல அவன் டக்குன்னு சியாவோட பேக்ல இடிச்சிடறான். அதுக்குள்ள இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கீழே விழுது, இன்க்ளூடிங் தம்பிக்காரனுடைய ஜட்டி மொத கொண்டுலாம் எடுத்து வச்சிருக்கா போல, அதெல்லாம் கீழே விழ. இதை பார்த்த ஹீரோனியும் என்னடி இதெல்லாம் போய் ஆட்டி போட்டுட்டு வந்திருக்கா, சாரிப்பா ரூம்ல கொஞ்சம் இருட்டா இருந்துச்சா அதான் எது எடுத்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல. என் ஒய்ஃபுக்கு என் ஜட்டி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல, என்கிட்ட இதை விட லிமிடெட் எடிஷன் ஜட்டிலாம் இருக்குது, வா அதான் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அவளை வலுக்கட்டாயமா உள்ள தூக்கிட்டு போயிடான். செல்ல என்ன காப்பாத்த அப்படி சொல்லி அவ கத்த ஹீரோனை காப்பாத்தலான்னு போறா. ஆனா ஹீரோ விடவே இல்லை, பிடிச்சு வச்சுட்டு.
அம்மா எங்கே போகிறீங்க மேடம், எல்லா திங்ஸும் பேக் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பானா. அவ திருன்னு முழிக்கிறா. இங்கே பேக்கில் வேற ஹீரோட டையை வச்சு கெட்டி வச்சிருக்கா போல. அதை பார்த்து ஹீரோவோ, என் டை மேலே தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் போல. அது வந்து உங்கள் டை இருக்கு இல்லையா, செம குவாலிட்டியாக இருக்குது, மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏதாட்டும் பொருளை கெட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்ல. அப்படியா, ஆனால் இந்த டையை வேற மாதிரியும் யூஸ் பண்ணலாம் தெரியுமா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஹீரோனை செடிஸ் பண்ற மாதிரியும் இவன் பேசுறான். இது ஹீரோனிக்குமே தெரியுது இவன் நம்மள செடிஸ் தான் பண்றான்னு. செம்ம நர்வஸ் ஆகுறா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டையை வச்சு அவ கையை கட்டிட்டு இப்படிதான் இதை யூஸ் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அலைக்கா தூக்கி ரூமுக்கு தான் கூப்பிட்டு போறான். அங்க போய் ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்குறான். பட் ஹீரோனி ஓட ட்ரை பண்ண அவ ஓடி போகாத மாதிரி இவன் லாக் பண்ணிட்டு அப்படியே அவளுக்கு கிஸ் பண்ண. அவளுமே ரிட்டன் கிஸ் பண்றா. ஃபர்ஸ்ட் வேண்டான்னு விலக தான் செய்யறா. அதுக்கப்புறம் இவரு நம்மளுடைய ஹஸ்பண்ட் தானே, கிஸ் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவ கிஸ் பண்றா. அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிடுறாங்க. தென் கட் பண்ண இவங்க 2 பேருமே ஐயோ ரொம்ப வலிக்குதே அப்படின்னு ரொம்ப டயர்டா வந்து உட்கார்றாங்க. ஃப்ரெண்டுக்காரியோ, என்னடி உன்னை இப்படி பண்ணி வச்சிருக்கிறான், அவனுக்குலாம் ஒரு அடி கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு இவ ஹீரோவை அடிக்கிறதுக்காக எந்திப்பாளா. ஆனா அவளால எந்திக்க கூட முடியல. அவளுக்கு அந்த அளவுக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது. உனக்கு என்ன மாதிரி நிலைமை தானே, நீ போய் அவனை அடிக்க போறியா, ஃபர்ஸ்ட் அமைதியா உட்காரு. நம்ம எப்படியாட்டும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். நம்ம எஸ்கேப் ஆகணும்னா பணம் தேவை. ஆனால் அந்த பணம் தான் நம்மக்கிட்ட இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் தம்பிக்காரனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு வேல்யூபிள் திங்ஸு, கிரெடிட் கார்டு, அது இதுன்னு எல்லாத்தையும் லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதோட கீ கூட அவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்குதாமா. இப்போ என்ன பண்ண, காசு இல்லாமல் தப்பிச்சா நடுத்தெருலேருந்து பிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டுப்பா, நாவலில் நம்ம 2 ஃபேமிலியும் கொஞ்சம் பணக்கார ஃபேமிலின்னு மென்ஷன் பண்ணியிருந்தில்ல, பேசாம அவங்க கிட்ட போய் காசு கேட்டா என்னவா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும்போது, அடி போடி, என் பேரண்ட்ஸா சின்ன வயசுல என்ன கிராமத்துல அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவைக்காக ஹீரோவை அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுக்காக மட்டும் என்ன கூப்பிட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கு எப்போதுமே அந்த அடா பொண்ணு ருவான் இருக்கா இல்லையா, அவ தான் முக்கியம் அப்படி ஹீரோனி சொல்லும்போது, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டு, ஹீரோக்கு அந்த பொண்ணு தானே முக்கியம், அந்த பொண்ணுக்காக தானே உன்னை சப்ஸ்டியூட் பிரைடா மேரேஜ் பண்ணியிருக்கிறான். அவன் மட்டும் ரிட்டன் சைனாக்கு வந்தானா அவ்வளோதான், உன் ஜோலி முடிஞ்சுன்னு சொல்ல. என் ஜோலி மட்டுமா, உன் ஜோலியும் முடிஞ்சு அப்படி ஹீரோனி சொல்லும்போது, ஆமா என்னோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பான். இப்போ என்ன பண்றது, என்னோட ஃபேமிலி ரொம்ப மோசமான ஃபேமிலி தான். என் அப்பா, சித்திக்காரியோட பிள்ளைங்க 3 பேரும் என்ன புள்ளி தான் பண்ணுவாங்க. எல்லா சொத்தையும் அவங்களே ஆட்டை போட்டாங்க, என்ன இந்த லீ ஃபேமிலிக்கு வித்துட்டாங்க அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி அவ ஃபேமிலியை பத்தி சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு, சி இப்படி ஒரு கேவலமான நாவலுக்குள்ளேயே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த நாவலை எழுதினவன் எவன் தெரியல, அவன் மட்டும் என் கையில மட்டும் கிடைச்சான், அவன் மண்டைய பால் மாதிரி உதச்சி விட்டுருவேன் அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. ஹீரோனி தான் சமாதானப்படுத்துறா. டென்ஷன் ஆகாதடி, நம்ம 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தோம், ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நல்ல நிலைமைக்கே வந்தோம், அதே ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் சுஜிப்பி தான். நம்ம நாவல் படி ஒன்றும் நடக்க வேண்டாம், நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம், நம்ம தலையெழுத்து நம்ம கையில, அப்பதான் நம்ம கடைசி வரைக்கும் இந்த நாவல்ல சாக மாட்டோம் அப்படின்னு ஹீரோனி கொஞ்சம் ஆறுதலா பேசுறா. ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் என்ன பிளான் நமக்கு காட்டவே இல்லை. இப்படி இவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்கிறத இந்த பட்லர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 ஃபோன்லையும் வீடியோ எடுத்து அண்ணன் தம்பி 2 பேருக்குமே அனுப்பி விட்டுறாங்க. இப்போ அந்த வீடியோ தான் 2 பேரும் பார்க்குறாங்களா. ஹீரோவோ, டே உன் ஒய்ஃப்க்கு வேற வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் என் ஒய்ஃப் கூட ஓடி போகலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கா, அவள் இப்படி தான் கொஞ்சம் நாட்டியாக தான் நடந்துக்கிடுவா, சரி விடு, நான் வீட்டுக்கு போய் அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்லும்போது, சரி அதுக்கு நீ என் ஒய்ஃபை பையன் காட்டிடாத அப்படி ஹீரோ சொல்கிறான். அண்ணா உண்மையே சொல்லு, அண்ணி மேலே உனக்கு லவ் இருக்குல்ல, அந்த ருவானுக்கு பதிலாக அண்ணி மேரேஜ் பண்ண வந்தப்போ நீ டக்குன்னு அண்ணியை மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்குறதுக்கு, அந்த ருவானை என் தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன், மற்றபடி அவன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆனால் டேங்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் விழுந்துட்டேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடு அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்ல, என்ன அண்ணாக்கு வெக்கலாம் வருது போல அப்படின்னு தம்பிக்காரன் டீஸ் பண்ணுறான். என்ன டீஸ் பண்ணுறது இருக்கட்டும், நீனும் அப்படி தானே, உனக்கு அந்த சியா மேலே ஆசை தானே, அதான் அம்மா பெரிய பெரிய பணக்கார பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டப்போ நீ வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டு இருந்தா. சூ ஃபேமிலிலேருந்து சியாவை கேட்டப்போ டக்குன்னு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டல்ல,
அந்த சந்தோஷத்துல பல நாள் தூங்காம வெக்கப்பட்டு இருந்தியே, அது எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு ஹீரோ பதிலுக்கு டீஸ் பண்றான். ஆக்சுவலி சொல்ல போனா இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க ஒய்ஃபை தான் பிடிச்சிருக்கு, அவங்கவுங்க ஒய்ஃப் மேலதான் லவ்ல விழுந்திருக்காங்க. இப்ப தம்பிக்காரனும் சரி நான் போறேன்ப்பா என் ஒய்ஃபை பார்க்க அப்படின்னு அவன் கிளம்ப, நானும் வரேன்டா அப்படின்னு ஹீரோ பின்னாடி கிளம்புறான். அங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி இவங்களுக்காக ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹனி வேலை செஞ்சு ரொம்பவே டயர்டா வந்திருப்பீங்க, நான் டெலிஷியஸான ஃபுட்லாம் குக் பண்ணி வச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிட்ட வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போறா. ஹீரோலாம் இவ இப்பெல்லாம் நடந்துக்கிட மாட்டாளே, ஏதோ ஒரு ஆப்பு வச்சிருக்க போல அப்படின்னு அவனும் எதுவும் பேசாம அவ கூட உள்ள போயிடறான். இங்க ஃப்ரெண்டுக்காரிய பாத்தீங்கன்னா நம்மளும் நம்மளுடைய ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வருவாளா. அதுக்குள்ள தம்பிக்காரனும் இந்தா உனக்கு பிடிச்ச கேக் அப்படியே சொல்லி கொடுக்குறான். எனக்கு இதுதான் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும், ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சமையல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவளுமே உள்ள கூப்பிட்டு போறா. ஹீரோனியும் இதெல்லாம் நானே உங்களுக்காக சமைச்சது அப்படின்னு சொல்ல அதை பார்க்கவே கேவலமா இருக்கு போல. ஹீரோக்கெல்லாம் அடி பாவி நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு மனசுக்குள்ள கதறிட்டு இருக்கான். ஹீரோனி வேற சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் தலையெழுத்தா அப்படின்னு ஒரு வாய் தான் எடுத்து வச்சிருப்பான். முடியல, செம கேவலமா இருக்குது போல, மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம அவதிப்பட்டு இருக்கான். இதுல ஹீரோனி வேற எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் சூப்பர் அப்படின்னு போய் சொல்லிடுறான். அப்படியா டேஸ்டா இருக்கா, அப்போ இதை சாப்பிட்டு பாருங்க இதுவும் செம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு இன்னொரு ஃபுட்டை கொடுக்குறா. ஹீரோ பார்க்குறான் அடி பாவி என்னை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு. வேற வழியே இல்லாம அதை எடுத்து சாப்பிட்ட. இதை தம்பிக்காரனுமே பார்க்குறான். அண்ணி அண்ணாவை கொலை பண்ண தான் ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு அவன் ஒரு பயத்தோடையே பார்த்துட்டு இருக்கான். எதுக்குங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக இங்க சூப்பரான ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவ ரெடி பண்ண ஃபுட்டெல்லாம் காட்டுறா. தம்பிக்காரனுக்குலாம் அள்ளி விட்டுருது. ஏன்னா அதுவும் பார்க்க கேவலமா தான் இருக்குது போல. இவளுமே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்ல தம்பிக்காரன் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு இருப்பான். உடனே இவளோ என்னங்க உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு பாவமா மூஞ்சி வச்சு கேட்கவும் யார் வேண்டான்னு சொன்னா, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அதுவும் கன்றாவியா இருக்குது போல. எப்படி இருக்கு ஹனி அப்படின்னு சொல்லி கேட்பாலாம். சூப்பர் அப்படின்னு அவனுமே போய் சொல்லிடுறான். ஹீரோக்கு இதை பார்த்து சிரிப்பு தான் வருது. அந்த டைம்ல நம்ம ஹீரோனியும் இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு இன்னொரு ஃபுட்டை எடுத்து ஊட்டி விட்டுறா. அவனும் அழாத குறைய அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எப்படி இருக்கு ஹனி அப்படின்னு மறுபடியும் கேட்க இதுவும் சூப்பரா தான் இருக்கு, செம டேஸ்ட் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பாரு நம்ம ரெண்டு பேரும் சூப்பரா சமைச்சிருக்கோமா, நம்மலாம் இங்க இருக்கிற ஆளே கிடையாது, 5 ஸ்டார்ல ஷெஃபா இருக்கிற ஆளு அப்படின்னு ரெண்டு பேருமே ப்ரௌடா நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் இந்த டெலிஷியஸான சாப்பாடை நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு ஒரு வாய் தான் எடுத்து வச்சிருப்பா. ஐச்சி கருமோ இவ்வளவு கேவலமா இருக்குது அப்படின்னு துப்பிடா. ஹனி எப்படி ஹனி இதை சாப்பிட்டீங்க, இந்தாங்க இந்த ஒயினை குடிங்க பெட்டரா ஃபீல் ஆகும் அப்படின்னு ஒயினை குடிக்க சொல்றா. இந்த பக்கம் இவளுமே தம்பிக்காரங்கிட்ட நீங்களும் இந்த ஒயினை குடிங்க அப்படி சொல்லி ஒயினை குடிக்க சொல்றா. இப்ப அப்படியே ரெண்டு பேருமே அந்த ஒயினை குடிச்சு மாட்டி ஆகிறாங்க. இதை பார்த்து இவங்களோ ஹனி இருக்கீங்களா அப்படி சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்களா. ஆனா அங்கிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. உடனே ஐ ஜாலி நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகிட்டு அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த லாக்கரோடைய கீயை தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே கிடைச்சிருது போல. ஃபர்ஸ்ட் வெளியே போய் 12 மேல் மாடலை ஆர்டர் பண்ணி நாம என்ஜாய் பண்ணி அப்படின்னு சியா சொல்லிட்டு இப்போ அங்கிருந்து ரெண்டு பேருமே கிளம்புவாங்களா. இவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிடறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் போதையே ஆகல போல, போதை ஆகுற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்ன சொன்னா 12 மேல் மாடலா, நேத்து நான் பண்ணது பத்தலையா அப்படி சொல்லி கேக்குறான். ஐயோ ஹனி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு இவ ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறா. பட் தம்பிக்காரனும் எதுவா இருந்தாலும் ரூம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு தூக்கிட்டு போயிடான். செல்லும் என்ன காப்பாத்த அப்படின்னு அவ கத்துறா. ஹீரோனையும் காப்பாத்தலாம் தான் போறா. அதுக்குள்ள ஹீரோவோ உன்னை ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அகனி இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு கேட்பானா. இல்ல ஹனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றா. ஹீரோ இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஜோடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ரெண்டாவது ஜோடியை தான் காட்டுறாங்க. அவங்களுமே கொஞ்ச நேரம் பேசுறாங்க. பேசிட்டு ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இவ அவனுடைய ட்ரெஸ்ஸே கிழிச்சு விட்டுறா. உனக்கு என் ஆப்ஸ் மேலேயா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிடுறாங்க. மறுநாள் இவங்க ரெண்டு பேருமே வெளியே வராங்களா. ஃப்ரெண்டுக்காரி தான், அவன் வெறும் மிருகமா இருப்பான் போலடி, சம வெளி. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும், நடக்க கூட தெம்பில்ல அப்படின்னு சொல்லி புலம்ப. நீனா தானே ஆசைப்பட்டு இருந்தா அப்படின்னு இவ கேட்பாளா. நீ அவன் பக்கமா இல்ல என் பக்கமா, உன்
உன் பக்கம் தான் செல்லும், நம்ம எஸ்கேப் ஆகணும், ஆனா அதுக்கு நமக்கு பணம் வேணுமே. எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு, நம்ம கிட்டதான் நிறைய பிராண்டடான பேக் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வித்து அந்த பணத்துல தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு ஹீரோனி ஒரு ஐடியா கொடுக்க, சூப்பர் செல்லும், செம ஐடியா கொடுத்துருக்கா, ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவோம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கிளம்புவாளா. நில்லு, முன்னாடி மாதிரி உன் புருஷன் சட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துடாத. எனக்கு புரியுதுடி அப்படின்னு இப்போ இவங்க ரெண்டு பேருமே கிடைக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறாங்க, பேக்கு ட்ரெஸ் அப்படின்னு. நம்ம ஹீரோனி எது பண்ணிடக்கூடாது சொன்னாலும் அதே தான் இவ பண்றா. இந்த ஜட்டி லிமிடெட் எடிஷன், இதை வித்தாலும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டு பேரும் கடைக்கு போலான்னு வெளியே வருவாங்களா. ஹீரோனி அந்த ஜட்டியை பாத்துறா. லூசாட்டி, நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்ல, எதுக்கு இதெல்லாம் போய் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கிறா, அது வந்து இதையும் விற்கதான், உன்னை திருத்தவே முடியாது, வா போலாம் அப்படின்னு இப்போ ரெண்டு பேருமே கடைக்கு வந்துடுறாங்க. கொண்டு வந்து எல்லா திங்ஸையும் கொடுத்துட்டு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. நில்லுங்க, எங்க மேனேஜரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னா அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுது. ஃபைனலி நமக்கு பணம் கிடைக்க போகுது, நாம எஸ்கேப் ஆக போறோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோனிக்கிட்டையும் ஃப்ரெண்டுக்காரிக்கிட்டையும் பிரச்சனை பண்ணவே ஒரு பொண்ணு வாரா. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா ருவானு ஒரு பொண்ணு மென்ஷன் பண்ணிருப்பேன் இல்லையா, ஸோ ஹீரோனியோட அடாப்ட் சிஸ்டர், அந்த அடாப்ட் சிஸ்டருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மா. ஆமாடி, இந்த கேரக்டர் யாரு ஓவரா பேசுறா, இவா அந்த ருவானுடைய செல்ல நாய். செல்ல நாயா அப்படின்னு சியா கிண்டல் பண்ண, உங்களை மாதிரி பட்டி கடுக்கெல்லாம் இங்க வர தகுதியே கிடையாது, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, ஃபர்ஸ்ட் இங்க உள்ள திங்ஸ் என்னன்னு தெரியுமா, என்ன பிராண்டுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. ஆமா, உன் ட்ரெஸ் பத்தி சொல்லட்டுமா, 2000 வருஷம் பழமையான ட்ரெஸ் தானே, பாருடி இப்போ வரைக்கும் பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி சிரிக்க, இவளுக்கு ஒரே அசிங்கமா போயிட்டு, என்னடி ஓவரா பேசுறீங்க, என்னோட ஹஸ்பண்ட் புது மாடல் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, அப்படிதானே ஹஸ்பண்ட் அப்படின்னு இந்த ஆள் கிட்ட கேட்பாளா. அவர் உடனே, யார் ஹஸ்பண்ட், நான் சிங்கிள், சும்மா ஹஸ்பண்ட் கூப்பிடுற வேலையை வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோனிக்கிட்ட வந்து, நைட்டு டின்னருக்கு வாரீங்களா அப்படின்னு சொல்லி வலிய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இவளுக்கு செம கடுப்பாகுது. டே, என்ன பேபின்னு சொன்னா, இந்த உலகத்துல நான் தான் அழகுன்னு சொன்னா, அந்த கிளவியை டிவைஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் கூட சொன்னா, இப்போ இவளை பார்த்ததும் இவகிட்ட வலிய ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு இருக்க. உண்மையா சொல்ல போனா உன்னை விட அவங்க தான் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவ சமய வெறியாகிட்டா. அப்படியே ஹீரோனி அடிக்க வர நடுவில் ஃப்ரெண்டு கரையை வந்து, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவளை போட்டு நல்லா டீஸ் பண்ண, அவளுக்கு இன்னுமே வெறியாகிட்டு, உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இப்படி 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த ஆளோ, யாழை அடிக்காத அப்படின்னு சண்டையை தடுக்க வருவாரா. அதுல இவ அவரை தள்ளி விட்டுறா, அவரு கீழே விழுந்துறாரு, கூடவே அவர் வச்சிருந்தா டோப்பாவும் கலந்து விழுந்துருது. அவருக்கு ரொம்பவே அசிங்கமாயிட்டு, என் மான மரியாதைலாம் போயிட்டு உன்னாலதான் அப்படின்னு இவளை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அவ அதெல்லாம் பெருசா கண்டுக்கிட மாட்டா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாட்டும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு அங்க உள்ள மேனேஜரை கூப்பிட்டு, இந்த 2 நாட்டுப்புறத்தையும் வெளியே தோத்துங்கன்னு சொல்ல, அப்பெல்லாம் பண்ண முடியாதுங்க, அவங்க 1.6 மில்லியனுக்கு சேல் பண்ணிருக்காங்க, இப்போ அவங்க எங்க கடையோட விஐபி கெஸ்ட் அப்படின்னு சொல்ல, எதுவும் 1.6 மில்லியனுக்கு சேல் பண்ணிருக்காங்களா, அவ்வளவு காஸ்ட்லியான திங்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு இவ புலம்ப. பாரு, அவ புலம்பும் போது அவ மூஞ்ச பாரு, அப்படியே குரங்கு மாதிரி இருக்குதுல்ல அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே வீடியோ எடுத்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு, இந்த திங்ஸ் எல்லாம் நீங்க ஆட்டையை போட்டு தானே வந்திருக்கீங்க அப்படி தானே, இவ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு, கண்டபடியா பேசாத, பொய்யா எங்க மேல பழி போடாத, எவிடன்ஸ் இருந்தா மட்டும் சொல்லு அப்படி ஹீரோனி சொல்லும் போது, எவிடன்ஸ்லாம் என்கிட்ட கிடையாது, ஆனா நீங்க ஆட்டையை தான் போட்டு வந்திருக்கீங்க, நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு இவ இப்போ போலீஸுக்கு கால் பண்ண போக, அப்ப அந்த டைம்ல நம்ம 2 ஹீரோஸுமே வந்துறாங்க. போச்சு போச்சு, யார்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கிட்டே மாட்டிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையுமே கதற ஆரம்பிக்கிறாங்க. இந்த திங்ஸ் எல்லாமே லீ ஃபேமிலிக்கு சொந்தம் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்லும்போது, அப்போ உங்க ஃபேமிலியில உள்ள காஸ்ட்லியான திங்ஸ் தான் ஆட்டி போட்டு வந்திருக்காங்களா, பாருங்க 1.6 மில்லியனுக்கு வித்திருக்காங்க அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் காட்ட, அவ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்லனே தெரியல, திரு முழிச்சிட்டு இருக்காங்க. இவ வேற நம்ம ஹீரோனிய பத்தியும் ஃப்ரெண்டுக்காரி பத்தியும் கேவலமா பேச ஆரம்பிக்கிறா. முன்னாடி இந்த ஹீரோனி இருக்கா இல்லையா, கிராமத்துல கோழி முட்டையெல்லாம் ஆட்டி போடுவா, அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது போல அப்படின்னு கொஞ்சம் மட்டமா பேச, பார்த்து பேசிடி அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அடங்குடி, நீனும் அப்படிதானே, உன் சித்திக்காரியோட ஜுவல்லரியும் ஆட்டி போட்டவ தானே, இப்போ 2 பேரும் ஒன்னு சேர்ந்து லீ ஃபேமிலியோட திங்ஸையும் ஆட்டி போட்டிருக்கீங்க, சி உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் ஓவராவே பேச ஆரம்பிக்கிறா. இதை கேட்ட உடனே இவங்க 2 பேருக்குமே சமக்க வருது, நம்ம ஹீரோக்கும் தம்பிக்காரனுக்குமே கோவம் வருது. உடனே தம்பிக்காரன் வந்து சியோட கையை பிடிக்க, நீங்க அவளை அடிச்சு உங்க கையை அழுக்காக்காதீங்க, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ அடிக்க வருவாளா. உடனே தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா சியா கையை பிடிச்சு
இவளுக்கு பொழிச்சுன்னு ஒன்று வச்சிடறான். எதுக்கு என்ன அடிச்சிங்க, அவங்க தானே திருடினாங்க அப்படி சொல்லும்போது, அவங்க என் ஒய்ஃபு, வீட்டில் யூஸ் பண்ணாமல் கிடக்கிற திங்ஸ் எல்லாம் விற்கலான்னு கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் நீ அவங்களே ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு தம்பிக்காரன் சொல்லும்போது, எது ஒய்ஃபா அப்படின்னு இவ செம ஷாக் ஆகுறா. இந்த ஆளுமே இதை கேட்டு செம ஷாக் ஆகுறாரு. இவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலி கிட்டே போய் நம்ம வம்பு பண்ணோம், இங்க இருந்தா நம்ம வேலைக்கே உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு அவர் நைஸா எஸ் ஆகிறாரு. ஆமாடி, நான் இவரோட ஒய்ஃபு, என் ஃப்ரெண்டு ஹீரோட ஒய்ஃபு, உனக்கு எவ்வளவு தைரியம், எங்களே கேவலமா திட்டினல்ல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி அவளை பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிட்டு இருக்கா. உடனே தம்பி காரணம், ஐயோ பேபி, அடிச்சு உன் கைதான் வலிக்கும் அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்டுட்டு இருக்கான். என்னையே புள்ளி பண்ணிட்டீங்களா, ருவான் வரட்டும், அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி அது அப்புறமா பாத்துக்கலாம், இப்போ நான் அழைச்சிட்டு போக உன்னோட சொந்தக்காரங்க வாராங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி இவா 2 திருடங்க இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப போல, அதனாலதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. ஐயோ ஆபீசர், இங்க யாரும் திருடங்களே கிடையாது, இந்த பொண்ணு ஃபேக்கா ரிப்போர்ட் பண்ணிருக்கா அப்படின்னு கடையோட மேனேஜர் சொல்ல, ஆமா இவ எங்க ஒய்ஃபை ஃப்ரேம் பண்ண பார்த்திருக்கா அப்படின்னு ஹீரோஸ் 2 பேருமே வசமா மாட்டி விட, உடனே போலீஸ் வந்து இவளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடறாங்க. ஹீரோ மேனேஜர் கிட்ட, இங்க லேட்டஸ்டா வந்த ட்ரெஸ் பேக்கு அது எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோனிக்கும் ஃப்ரெண்டுக்காரிக்கும் செம ஹாப்பி. அப்புறம் 2 பேருமே அவங்கவுங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போயிடறாங்க. தம்பிக்காரனு கேட்குறான், இந்த மாதிரி ஐடியாலாம் யார் கொடுத்தான்னு. சாரி டேங், நான் மட்டும் இப்போ உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோவேன், அவன் என்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான், சாரி அப்படின்னு டேங்க் தான் ஐடியா கொடுத்தா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்லும்போது, இங்க ஹீரோனிக்கு அச்சமா வருது, யார் நம்மளை திங்க் பண்றா அப்படின்னு அவ யோசிச்சிருக்கா. இங்க தம்பிக்காரனும் உண்மையை சொன்னதால நைட்டு நான் உனக்கு ஒரு ரிவார்ட் தரேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட ரிவார்டு என்னன்னு எனக்கு தெரியாதா, உன்னை ஸ்டே பண்ணுறதுன அடப்போட பைத்தியக்காரா அப்படின்னு மனசுக்குள்ளே கதறிட்டு இருக்கா. இங்கே ஹீரோனியும் ஹீரோ கிட்ட, ஹனி பேக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா, வேற என்ன எதிர்பார்க்குறாரு, சரி ஒரு கிஸ்ஸை கொடுப்பா அப்படின்னு கிஸ்ஸை கொடுக்க, எனக்கு இதெல்லாம் பத்தாதா அப்படின்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நைட்டு இவங்க 2 பேருமே கால் பண்ணி பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 2 புருஷங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, என்னவா இருக்கும், எதுக்காக இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்க போது, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வீட்டு 2 மருமகளும் வீட்டுல உள்ள திங்ஸை திருடி வித்தாங்கன்னு நியூஸ் பரவிச்சுன்னா அவங்களுக்கு தானே அசிங்கம், அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு ஹீரோனி சொல்ல, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்காங்களே, அது நாளைக்கு நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம் இல்லையா, அதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு போறதுக்காக வாங்கி தந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு ஹீரோனி சொல்றா. ஆமாடி நீ சொல்றது கரெக்ட் தான், சரி இதை விடு, அந்த ருவானி இருக்கா இல்லையா, சைனாக்கு ரிட்டர்ன் வர 6 மாசம் ஆகும், அதுக்குள்ள நாம இவங்க கிட்ட நல்ல விதமா நடந்து பணத்தை நிறைய சேமிச்சுட்டு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது மறுபடியும் தப்பிச்சு ஓலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு தம்பிக்கார வந்து நிக்கிறான். ஃப்ரெண்டுக்காரிக்கெல்லாம் அள்ளு விட்டுருது, உன்னை தப்பிக்க விட்டாதன்னா அப்படின்னு மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண, ஃப்ரெண்டு வேண்டான்னு தடுக்கிறா. இவன் ஆப்ஸை காட்டி மயக்கி 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரியும் அவங்கவுங்க பேரண்ட்ஸை தான் பார்க்க போறாங்க. அப்போ ஹீரோனியும், நீ உங்க வீட்டுக்கு போறா, பார்த்து இருந்துக்கோ, அங்க யார்கிட்ட புள்ளி பண்ணாங்கன்னு எனக்கு டக்குன்னு கால் பண்ணிடு, நான் உன்னை சேவ் பண்ண வந்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி நான் தான் அவ கூட இருக்கேன் இல்லையா, கவலைப்படாதீங்க, அவளை புள்ளி பண்ண விடாம நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு தம்பிக்கார சொல்றான். என்ன புள்ளி பண்ணாங்கன்னா நான் என்ன சும்மாவே இருப்பேன், அவங்கள பொழந்து கட்டிட மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன நினைச்சி அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்ல, சரி நான் போறேன் அப்படின்னு ஹீரோனி அவளுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் வாரா. அங்க இவ தான் ருவான், அவ சைனாக்கு ரிட்டர்ன் வந்துட்டா போல. ஹீரோ கிட்ட வந்து பேசுறா, என்ன 6 மாதம் கழிச்சு தானே வருவான்னு புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்து இப்போவே வந்திருக்கா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரிக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, ருவான் வந்துட்டான்னு. இங்கே ஹீரோவோ, என்ன பாரு, என்னை பிரதர்னு கூப்பிட்ற வேலையை வச்சுக்கிறாத, ஒழுங்கு மரியாதையா பிரதர் இல்லான்னு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு ரொம்பவே கடுப்பாகுது, இவர் என்ன இப்படி மாறிட்டாரு அப்படின்னு. இந்த வீட்டில் என் அம்மாவுக்கு மட்டும் என் மேலே லைட்டாக பாசம் உண்டு, மற்றபடி வேற யாருக்குமே கிடையாது அப்படி ஹீரோனி மனசுக்கு நினச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோவோ ஒய்ஃப் காரில் வந்ததால ரொம்ப டயர்டாக இருப்பா, இந்த வாட்டர் மிலனை சாப்பிடு அப்படின்னு ஹீரோ கொடுப்பானா. இவ ஃபர்ஸ்ட் பிடிக்காதான் சொல்றா. அப்புறம் இந்த ருவான் இவங்களே குறுன்னு பார்த்துட்டு இருக்காளா. அதை பார்த்தோன்னே சரி ருவானை வெறுப்பேத்துவோம் அப்படின்னு ஆனா சாப்பிட்றேன்னு சொல்ல ஹீரோவும் ஊட்டி விட, சோ ஸ்வீட் என் செல்ல ஹனி அப்படின்னு இவ சாப்பிட்டுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு இவளுக்கு வயிறு எரியுது. உடனே இவா, சிஸ்டர் உனக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இதை சாப்பிடு அப்படின்னு அவ கொடுக்குறா ஆரஞ்சு பழத்தை. ஹீரோனி சுத்தமா கண்டுக்கிடவே இல்லையே. என்ன சிஸ்டர், என்ன பிடிக்கலையா, என்ன வெறுக்கிறியா அப்படின்னு ஆக்டிங்
ஆக்டிங் பண்ண? நானே பெரிய நடிப்பறிக்கி, நீ என்கிட்டவே உன் ஆக்டிங்க காட்டுறியா? பாரு, நான் நடிக்கிற நடிப்புல இவங்க எல்லாரும் கரைஞ்சிருவாங்க அப்படின்னு இவ ரொம்ப எமோஷ்னலா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் எதுக்கு சிஸ்டர் உன்னை வெறுக்க போறேன்? உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ எதுக்குமே கவலைப்படாத. இந்த வீட்டில் நீ மட்டும்தான் இவங்களுடைய பொண்ணு. நான் உன் இடத்த பிடிச்சிருவேன்னு நீ எதுவும் ஒரி பண்ணிக்கிறாத. நான் எப்போதுமே வெளியாள் தான் அப்படின்னு எமோஷ்னலாக பேச அம்மாவுக்கு இதை கேட்டோன்னே கஷ்டமாகிறது. ஏம்மா இப்படி பேசுகிறா? நீ என்னுடைய சொந்த பொண்ணு. இப்பெல்லாம் மறுபடியும் பேசுதம்மா. சரி, இந்தா இது பாட்டோட ப்ரேஸ்லெட்டு, இதை போட்டுக்கோ அப்படின்னு ஹீரோனிக்கிட்ட கொடுக்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்தா அலங்காட்ட இவளுக்கு செம கடுப்பாகுது. நமக்கு மேலே ஆக்டிங் போட்டு கவுத்துட்டாளே அப்படின்னு. பரவாயில்ல, என் ஒய்ஃப் ஆக்டிங்கில் பின்னுறாளே, இதுவும் க்யூட்டாக தான் இருக்குதா அப்படின்னு ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு ஹீரோனியோட அண்ணா வராரு. அவருக்கு ஹீரோனி சுத்தமாக பிடிக்காது போல, அந்த ருவானை தான் பிடிக்குமா. இப்போ கூட ஹீரோனிக்கிட்ட சிறு சிறுன்னு நிற்கிறாரு. அம்மா, இந்த ப்ரேஸ்லெட் எதுக்கு இவகிட்ட கொடுத்தீங்க? இவ இதை போட தகுதியே கிடையாது. ருவானுக்கு தான் கொடுக்கணும். ருவான் 20 வருஷமா நம்ம கூட இருக்கா. ஸோ அவளுக்கு தான் இந்த ப்ரேஸ்லெட்டு சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா புதுசாக ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அண்ணா சிறு சிறு நிற்கிறத பார்த்துட்டு, ஹீரோயின் நீ ருவானுக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, இதுக்கு நீங்கள் என்கிட்ட தராமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. பாத்தியா, எல்லாரும் என் மேலே தான் பாசம் வச்சிருக்காங்க, உன் மேலே சுத்தமாக பாசம் கிடையாது. இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம், ஹீரோவும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோனை தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டு இவளுமே கீழே விழுந்துட்டு ஹீரோனி தான் தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனி விழுந்திருப்பா இல்லையா, அந்த டைம்ல அந்த பிரேஸ்லெட்டும் உடஞ்சிருக்கும். இப்போ ருவானோ, என் சிஸ்டர் என்ன புஷ் பண்ணா, உனக்கு தர விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருக்கலாமே, இப்படி தள்ளி விட்டு அதை உடைச்சிட்டியா அப்படின்னு ஹீரோனி மேலே வேன் கண்டு பழிய போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோனியும் முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் நடக்க போகுதுன்னு. இப்போ அப்படி நடக்கவும் அவ்வளோதான், போச்சு போச்சு. இவ ஆக்டிங்கில் ஹீரோ கரைஞ்சி இப்போ என் மேலே கோப்பிட்டு அவகிட்ட சாரி கேட்க சொல்லுவாங்க பாரு அப்படின்னு இவ மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இங்கே வந்துட்டு இருக்கான். பாருடி, இப்போ ஹீரோ எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கையை நீட்ட ஹீரோ அவளை சுத்தமாக கண்டுக்கிடவே இல்லையே. நேராக ஹீரோக்கிட்ட வந்து, ஒய்ஃப் நீ ஓகே தானே, அடிபட்டிருக்கா, சீக்கிரமாக டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு பதறான். ஹீரோனிக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு கடுப்பாக இருக்கு. அப்புறம் டாக்டர் வந்து அவளை செக் பண்ண கூப்பிட்டு போயிடறாங்க. இவா ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, உங்ககிட்ட பேசுன்னு சொல்ல 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே பேசி முடி, என் ஒய்ஃபை பார்க்க போகணும்னு சொல்ல இவளுமே பேச ஆரம்பிக்கிறா. முன்னாடிலாம் நீங்க என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டீங்க, ஆனா இப்போ எதுக்கு நீங்க இக்னோர் பண்றீங்க, எதுக்காக இப்படி சேஞ்ச் ஆனீங்க அப்படி சொல்லி கேட்குறா. என்ன பாரு, முன்னாடியும் சரி இப்பவும் சரி நான் உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு என் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை வச்சுக்கிறாத, அகைன் டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ மாட்டிட்டு ஹீரோனிக்கிட்ட போய் நீ ஓகேவே தானே இருக்கா அப்படி சொல்லி பாசமாக பேசிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இவளுக்கு வயிறு எரியுது. வெயிட் பண்ணி ஹீரோனி, உன்கிட்டேருந்து எல்லாமே எனக்கு சொந்தமாக்குறேன் அப்படின்னு இவன் வெள்ளத்தனமாக திங்க் பண்ணிட்டு அடுத்த நாள் தம்பிக்காரன் தான் பார்க்க வந்திருக்கா. என்ன நேற்று செமையாக ஆக்டிங் பண்ண போல, நல்ல வேலை என் அண்ணி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதால உன்கிட்ட எந்த காம்படிஷனும் கேட்கல அப்படின்னு தம்பிக்காரன் டீஸ் பண்ண. என்னன்னா நீ கூட அவ சொல்கிறத நம்புறியா? நாமெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்குறோம், ஆனால் நீ என்னன்னா என்ன நம்பாமல் அவளை நம்புறா, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவன் எப்படினாலுமே நம்ப மாட்டுக்கான். நான் வாயில் சொன்ன நீ கண்டிப்பாக நம்ப மாட்டா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. உடஞ்ச பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அது ஃபேக்கு, என் சிஸ்டர் தான் மாற்றி வச்சிருக்கிறா என்ன ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அப்படின்னு எவிடன்ஸை காட்ட அதை தம்பிக்காரனுமே பார்க்குறான். பட் நம்பலாம் செய்யல. கண்டு காணாத மாதிரி அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறானா. உடனே இவன் என்ன பண்ணுறானா, நீ மட்டும் இப்போ நம்பலன்னு வச்சுக்கோவேன், இதுலேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு மாட்டிட்டு இருக்கா. தம்பிக்காரனுக்கு என்ன பண்ணே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோனையும் சொல்றா, இப்பெல்லாம் ஹீரோ பார்க்கும்போது வித்தியாசமா தெரியுதுப்பா, என்ன பின்னாடி ரெக்கெல்லாம் முளைச்சிருக்கோ அப்படி சொல்லல, அவர் என்ன நல்லா ட்ரீட் பண்றாரு, அவருக்கு ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி என்ன நல்லா ட்ரீட் பண்றாருன்னு சொல்லும்போது, அட பைத்தியக்காரி, அது உன்னோட இலியூஷன் மட்டும் தான், நீ எதுவும் நம்பிடாத, கடைசியில நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல அந்த ருவானுடைய வீடியோ தான் பார்க்குறாங்க. ருவான் அந்த கம்பெனில போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த வீடியோ தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நம்ம டேரெக்டா அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இப்போ 2 பேருமே கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அவ இன்னுமே ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனை பார்த்ததும் இவ தான்
தான் இவ தான் அந்த ஃபேக் பிரேஸ்லெட்டை மாற்றி வச்சா என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்தா அப்படின்னு ஹீரோனி மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டுட்டு இருக்கா. பொய் சொல்லி நடிக்காத அப்படின்னு சியா சொல்லவும் சியா பேசாம நீங்க இருந்து கிளம்பு, எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு தம்பிக்காரன் சொல்றான். உனக்கு எவ்வளவு தைரியம், அவளுக்காக அந்த நடிப்பு அறிக்கைக்காக என்ன திட்டுறியா அப்படின்னு ஃப்ரெண்டு செமைய கோபப்படுறா. ஹீரோனியும் அந்த பிரேஸ்லெட்டை நீ தானே சின்ன வயசுல திருடி ஃபேக்கா இன்னொன்னு ரெடி பண்ணி கொண்டு வச்சா, இப்ப ஏன் மேல பழி போடுறியா, அண்டு சாகுன்னு முடிவு பண்ண சீக்கிரமா செத்துடணும், சும்மா ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு போயிட்டு நான் செத்தாதான் நீங்க நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு மறுபடியுமே அழுத ஆர்ப்பாட்ட பண்ண. ஆமாடி நீ செத்தாதான் நாங்க நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சியா கிட்டாக்க வருவாளா. உடனே தம்பிக்காரன் என்ன பண்றானா, எந்த பிரச்சனையும் பண்ணாதா அப்படின்னு அவளை தள்ளி விட்டுறான். தெரியாம தான் தள்ளி விட்டுருப்பான். ஆனா ஃப்ரெண்டு கறிக்கு மனசே உடஞ்சு போயிருது. நீ அவளுக்காக என்ன தள்ளி விட்டுட்டாளா அப்படின்னு கண்ணத்துலேயே ஒரு அறைய போட்டுட்டு அவளே கட்டிட்டாளா அப்படின்னு ஃப்ரெண்டு கறி சம கோவத்துல போயிட்டா. ஹீரோனியும் பின்னாடியே போயிடுவா. போதுமா இப்போ உனக்கு நிம்மதியா சந்தோஷமா அப்படின்னு தம்பிக்காரன் இவளை போட்டு திட்ட. அவா என் பிரதர் இப்படி திட்டுறீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா, நான் குதிக்க போறேன் அப்படின்னு மறுபடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறா. சாரி பிரதர், ஒரு கோவத்துல திட்டிட்டேன், கீழே குதிச்சிடாத, உன்னை நான் நம்புறேன், உனக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர ஹெல்ப் பண்றேன், அப்படியே கீழே இறங்கிரு அப்படின்னு அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கீழே இறங்க வச்சிடறான். அவனை ஹக் பண்ணிட்டு விடைய மாட்டுக்கா. விடு அப்படின்னு அவன் சொல்றான். பட் அவ விட மாட்டுக்கா. அந்த டைம்ல ஹீரோ வந்துறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு சமக்கம் வருது. தம்பிக்காரனை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். எனக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் வாங்கி தருவீங்களா அப்படின்னு இவ ஹக் பண்ணிட்டு விட மாட்டுக்கா. கம்முன்னு போ, தள்ளி போ அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி இனிமே ஆபீஸ்க்குள்ள இந்த ரூபானை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ தம்பிக்காரனை ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்றான். இவருமே போறாரு. அறிவு இருக்காடா, அவளும் நீனு ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நான் அவளை சேவ் பண்ணதா போனேன், மத்தபடி தப்பான எண்ணெல்லாம் கிடையாது அப்படிங்கிறான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு, அவ ஒரு டைமா இப்படி பண்றா, பல டைம் இப்படிதான் குதிச்சிருவேன்னு மேட்டிட்டு இருக்கா, அதுக்கு இதுக்கு நம்ம சேவ் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கம்பெனில வச்சு செத்தா நமக்கு தானே பிரச்சனை வரும், அதனால தான் சேவ் பண்ணேன், அந்த ஒரு எண்ணத்துல தான் சேவ் பண்ண போனேன். சரிண்ணா நேத்து அப்படி என்னதான் நடந்துச்சு, அண்ணி மேலேயே தப்பு அப்படி சொல்லி கேட்குறான். இல்ல அண்ணி மேலாம் தப்பு கிடையாது, அவ தான் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா, என் கண்ணுக்கு என் ஒய்ஃப் எப்போதுமே கரெக்டு தான் அப்படி ஹீரோ சொல்லும்போது ஐயோ போச்சு போச்சு, என் ஒய்ஃபோட கண்ணு ரெட் கலர்ல செவந்து இருந்துச்சு, அப்போ என் மேல சம கோவத்துல இருக்கா போல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு புலம்புறான். என்ன பாரு, உனக்கு மேரேஜ் ஆயிட்டு, ஸோ வேற பொண்ணுங்க கிட்ட இருந்து நீ தள்ளி தான் இருக்கணும், மறுபடியும் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிங்க, உன் காலை உடைச்சு விட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ தம்பிக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் இவ பாக்குறா. ஃபெங்கு நம்மள சீக்கிரமா வந்து காப்பாத்தலன்னு ஹீரோ ஃபெங்கு மேல கோபப்படுறாரு போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறா. நேத்து ஹீரோ என்கிட்ட ரூடா நடந்ததுலாம் ஒரு ஆக்டிங் தான் போல, அவருக்கு என் மேல பாசம் இருக்கு, சீக்கிரமா நான் மிஸ்ஸஸ்லயே ஆகிருவேன் அப்படின்னு இவ தனியா ஒரு கற்பனை கொட்டியை கட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் சியா இருக்கா இல்லையா, அவ தம்பிக்கார மேல கொலை காண்டில் இருக்கா, அவனை போட்டு சமைய திட்டிட்டு இருக்கா. ஹீரோ தான் கொஞ்சம் காம்டன் படுத்துறா. அப்போ ஹீரோனே சொல்றா, ஒரு விஷயம் நோட் பண்ணியாடி, இந்த ருவான் 6 மாசம் கழிச்சுதான் வர வேண்டியது, ஆனா சீக்கிரமா வந்துட்டா, அதனால எல்லா விஷயமும் நம்ம கண்ட்ரோல் மீறி நடக்குது. ஓ அதனாலதான் என் புருஷன் அவ சொல்றத நம்புறாரா, ஆனா உன் புருஷன் நல்லா தானே இருக்காரு, உங்க வீட்டுல வச்சு உனக்கு சப்போர்ட்டா நின்னாருன்னு சொன்னா இல்லையா, ஆமா சப்போர்ட்டா நின்னாரு, ஆனா இப்ப அதை நினைச்சு பார்த்தா அது எல்லாம் ஒரு ஆக்டிங்கா தான் இருக்கும் போல, இப்ப என்ன பண்றது டி, நம்மளால தப்பிச்சும் ஓட முடியல, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சியா கிட்ட ஏதோ ஒரு ஐடியா சொல்றா ஹீரோயின். அவ்வளோ சூப்பர் டி இந்த ஐடியா, நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கும் தம்பிக்காரனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. தென் கொஞ்ச நேரத்திலே தம்பிக்காரனும் ஹீரோவும் வந்துடுறாங்க. தம்பிக்காரன் சியாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவளுக்கு பிடிச்ச கேக்லாம் வாங்கிட்டு வந்து சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். சியா கண்டுக்கிட்டே மாட்டுக்கா. ஒய்ஃப் நீ அடிச்சு என் கண்ணு செமையா வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கிரிஞ்சியா பேசிட்டு இருக்கா. அப்படின்னாலுமே அவ கண்டுக்கிட மாட்டுக்கா. ஹீரோனியும் சியாவும் டிவைஸ் பேப்பரை நீட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக்கு. சரி வா ரூம்ல வச்சு பேசும் அப்படின்னு தம்பிக்காரனை ரூம் கூப்பிட்டு வந்து ரொம்ப வலிக்குதா அப்படின்னு அக்கறையே கேட்குறா. ஆமா ஒய்ஃப் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவ்வளோ சாரிங்கிறா. நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறா, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அடே நான் உன்னை அடிச்சதுக்கு சாரி கேட்கல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நானும் ஹீரோனியும் ஒரிஜினல் வேர்லேருந்து நாவல் புக்குக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இந்த பக்கம் ஹீரோனியும் ஹீரோ கிட்ட அதை தான் சொல்றா. பட் ஹீரோ நம்பவே இல்லை. இவளும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறா. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் தொடக்கத்துலேருந்து கடைசி எண்டிங் வரைக்கும் இப்படி தான் நடக்க போகுதா அப்படின்னு முழு கதையும் சொல்கிறா. எப்படி சொன்னாலுமே ஹீரோ நம்பின மாதிரிலாம் தெரியல. என்ன பாரு, நானும் சியாவும் டிவைஸ் பண்ணிடுவோம், நீ வந்து அந்த ருவான் கூட தான் சேரணும், ருவான் மனசில் இடம் பிடிக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அண்டு உங்களுடைய சொத்து எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெளியே போய் நாங்களே ஓனாக சம்பாதிச்சுக்கிறோம் அப்படி ஹீனி சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்லனே தெரியல, அமைதியாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ தம்பிக்காரனும் சியாவுமே வராங்க. அந்த டிவைஸ் பேப்பரை கொடுத்துட்டு 2 பிரதர்ஸும் இதை பற்றி ரூமில் போய் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அவங்களுமே ரூமுக்கு போகிறாங்க. தம்பியா அவங்க சொன்னதை ஃபோனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ அதை பெருசாக நம்பின மாதிரிலாம் தெரியல. என் மனைவி டிவைஸ் பண்ண 3 மாதம் டைம் தந்திருக்கிறா, அந்த 3 மாதத்துக்குள்ள அவளை எப்படியாட்டும் என் மேலே லவ்ல விழ வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அண்ணா, என் ஒய்ஃபும் அண்ணியும் சேர்ந்து உங்களை ருவான் கூட சேர்த்து வைக்கலான்னு பிளான் போடுறாங்களே, எல்லாத்துக்கான நீ தாண்டா, நீ மட்டும் ருவானுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு ஹீரோ திட்ட. சாரிண்ணா, எல்லாமே என் தப்பு தான், என் தப்பை உணர்ந்துட்டேன் அப்படின்னு இப்போ 2 பேருமே அவங்கவுங்க ஒய்ஃபை தான் பார்க்க வராங்க. நீங்க சொன்ன மாதிரியே டிவைஸ் தந்துடும், ஆனா 3 மாசம் வரைக்கும் இந்த டிவைஸ் பேப்பரை நாங்களே பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ண நைட்டு சியா இருக்கா இல்லையா, தம்பிக்காரனை ரூமுக்குள்ளே விட மாட்டுக்கா, இது என்னோட ரூம், உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளியே வச்சாச்சு அப்படின்னு சொல்ல. அப்போ நான் எங்க தூங்குறது, இந்த வீட்டில் தான் நிறைய ரூம் இருக்கே, அங்க போய் தூங்கு, இனிமே இந்த ரூமுக்குள்ள வர உனக்கு அனுமதியும் கிடையாது, ஏன்னா ஒய்ஃபின் கூட உனக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு கதவை லாக் பண்ணிட்டு போயிடா. இவன் வெளியே இருந்து கத்திட்டே இருக்கான், ஒய்ஃப் உன் புருஷன் பாவம்ல அப்படின்னு. கட் பண்ண ருவான் இருக்கா இல்லையா, ஹீரோனிக்கு கால் பண்ணி சிஸ்டர் வீட்டுக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்றா. நான் எப்படி அங்க வர முடியும், முன்னாடி வந்தப்போ ஃபேக் பிரைஸ்லெட் அப்படின்னு என் மேல ஃப்ரேம் பண்ணா, இப்போ என்னத்தை வச்சு ஃப்ரேம் பண்ண போறியே தெரியல, ஸோ அதனால நான் வரல அப்படிங்கிறா. டேங்கு, இந்த தாத்தாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு, பார்க்கணும் கூட தோணலையா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாங்க. ஹீரோனிக்கு அப்பதான் ஞாபகம் வருது, தாத்தா மட்டும் தான் இந்த பொண்ணு மேல அம்புட்டு பாசம் வச்சிருப்பாங்கன்னு. தாத்தா, உங்களை தான் எப்போதும் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க, வரும்போது உங்களுக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹினி கேக்லாம் வாங்கிட்டு தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்கிறா. அங்கே ஆல்ரெடி ஹீரோ இருக்கான். உடனே ருவானை வந்து ஹீரோக்கு உனக்கு டிவோர்ஸ் ஆக போகுதாமே, எதுக்கு சிஸ்டர் அப்படின்னு அக்கறை இருக்கிற மாதிரியே கேட்குறா. இந்த விஷயத்த கேட்டு உனக்கு சந்தோஷமா இருக்குமே. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹீரோ இனிமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு வெளியே அப்படியே டோட்டலாக நடிக்கிறா. ஐயோ சிஸ்டர், நான் இதுக்கு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட தான் பேச வரா. தாத்தாவோ நீல்டன் போடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைத்தியக்காரன் தான் தாத்தா கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் போல, அதான் தாத்தா என்கிட்ட ரூடா நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஹீரோவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க. உடனே தாத்தாவோ, உனக்கு மேரேஜ்னா விளையாட்டு நினைச்சியா, ஈஸியா டிவைஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறா அப்படின்னு தாத்தா கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்களா. உடனே ஹீரோனியும், தாத்தா எங்க 2 பேருக்கிடையில லவ்வே கிடையாதே, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நீ டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே ருவானோ, தாத்தா அதான் லவ்வே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நீங்க கட்டாயப்படுத்தி சேர்த்து வச்சாலுமே ஹாப்பி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, நீ எனக்கே பாடம் எடுக்கிறியா, ஃபர்ஸ்ட் கம்முன்னு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட. நெக்ஸ்ட் 6 மாசம் நீயும் ஹீரோவும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல, தாத்தா ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க அப்படின்னு அவ கொஞ்சம் சினுங்குறா. நீ ஒத்துக்கிட்டன்னா உனக்கு கம்பெனிலேருந்து 5% ஷேர் தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே இவளுக்கு செம சந்தோஷம். தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன், நானும் ஹீரோவும் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, செம நடிப்புக்காரி, மைண்டு ஃபுல்லா பணம் தான் போல அப்படின்னு ஹீரோ மனசுக்கு நினைக்கிறான். இங்க இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாக்கும் சரி ருவானுக்கும் சரி சுத்தமா பிடிக்கல. என்ன தாத்தா பண்றீங்க, 5% ஷேரை இவளுக்கு கொடுக்குறீங்க, அது கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு சமம், இவளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ருவானுக்கே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா வீடுனா தாத்தா சிஸ்டருக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நல்ல பொண்ணாட்டமா பேசுறா. பாரு அவளே வேண்டான்னு சொல்லிட்டா, நீ எதுக்கு காட்டுன்னு கத்திட்டு இருக்கா, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட, என்ன பாரு ஹீரோ ரொம்ப நல்ல பையன், அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் இந்த உலகத்துல கிடைக்க மாட்டான் எங்க தேடினாலுமே, ஸோ அவனை விட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா எனக்கு புரியுது, நாங்கள் எப்போதும் ஒன்றா ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்ல, ஆமா தாத்தா நான் டேங்கை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணிக்கிறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அங்கிருந்து வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனே சியாக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, எனக்கு 5% ஷேர் கிடைச்சிருக்கே அப்படின்னு. அப்போ ஹீரோ அவ பக்கத்தில் வந்து அவன் மேலே கை போட, அவ அதை எடுத்து விட்டுட்டு
உனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் தரலாம் தெரியுமா? அம்மா தாத்தா கிட்ட என் மேல பாசம் இருக்கிற மாதிரி செமையா ஆக்டிங் பண்ணியே, சூப்பர். ஆனா இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டோமே, இங்க யாருமே கிடையாது. சோ நீ என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கலாம் வேண்டாம் அப்படி ஹீரோனி சொல்லும் போது அதுக்கு ஹீரோவோ உனக்கு அந்த ஷேர் கிடைச்சது ஹாப்பியா அப்படி சொல்லி கேக்குறான். ரொம்ப ஹாப்பி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாளா? இவ ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ஹீரோ தான் தாத்தா கிட்ட டிவோர்ஸ் பத்தி சொல்லியிருப்பான். அதுக்கு தாத்தா என் பேத்தியே புள்ளி பண்றியா அப்படின்னு ஹீரோ மேல கோபப்பட்டிருப்பாரு. அப்பெல்லாம் இல்ல தாத்தா, பட் என் மேலதான் ஏதோ தப்பு இருக்கு போல. அவளுக்கு காம்பன்சேஷனா இந்த மாதிரி ஷேர் தாரேன், 5% ஷேர் தாரேன், பட் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்லியிருக்கான். தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிளான போட்டிருப்பாங்க. இப்போ ஹீரோ ஹீரோனி கிட்ட இந்த 3 மாசத்துல நான் உன்னை எப்படியாட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, லூசா நீங்க, இன்னும் 3 மாசத்துல நமக்கு டிவைஸ் ஆகிருமே, கண்டுபிடியா பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாதான் சொல்றேன், என் கண்ணை பாரு, அதுலயே உனக்கு எல்லா ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறா. உனக்கு பயமா இருக்கு, என் கண்ணை பார்த்தா லவ்ல விழுந்துருவானு அப்படித்தானே? ஐயோடா எனக்கு என் பையன் அப்படின்னு இவ ஹீரோட கண்ணை நேருக்கு நேர் பாக்குறா. கண்ணை பார்த்துதான் அவளுக்கு செம நெர்வஸ் ஆகுது, அப்படியே பதட்டமா ஆகுறா. இதுக்கு மேல விட்டா அவ்வளவுதான் அப்படின்னு அங்க சியா இவளை கூப்பிட்டுருக்கே மாட்டா. ஆனாலும் இவா சியா என்னைய கூப்பிட்டா அப்படின்னு அங்கிருந்து ஓடிரா. கொஞ்ச நேரத்துல நம்மளே டெம்டாக்க வச்சுட்டானே அப்படின்னு அவ உள்ளதான் போறா. உள்ள தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா சியா பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பா இல்லையா, ஏதோ ஒண்ணு 100 டைம்ஸ் எழுதிட்டு வர சொல்லியிருப்பா. அதை எழுதி கொடுத்துட்டு அவளை சமாதானப்படுத்த பாக்குறா. பட் அவ சமாதானம் ஆகின மாதிரி தெரியல. ப்ளீஸ் ஒய்ஃப், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ, நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படிங்கிறா. அப்படின்னா என்னை விட்டு தள்ளியே இரு, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த ருவானுக்கு சப்போர்ட்டா போனவன் தானே நீ அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு இருப்பாளா. அவன் உடனே ஷார்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அங்க ஒரு சாட்டை இருக்குது போல அதை எடுத்துட்டு இவ பக்கத்திலே வாரா. அவளுக்குன்னு அள்ளி விட்டுருது, நம்மளை அடிக்க தான் போறானோ அப்படின்னு. ஆனா அவனை பாத்தீங்கன்னா இதை வச்சுக்கோ, இதை வச்சு என்ன எவ்வளவு நாளும் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவளுக்கு சமஷாக்கு, உன் கையால அடிச்சா உன் கைக்கு தான் வலிக்கும், சோ இதை வச்சு என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் உள்ள வராங்க. அவன் கையில சாட்டை இருக்கிறத பார்த்துட்டு சியாவை புள்ளிதான் பண்றான் போல அப்படின்னு நினைச்சிட்டு, என்னடா பண்ற சியாவ, பைத்தியமா உனக்கு, அவளை புள்ளி பண்றியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நம்ம ஹீரோனி தம்பிக்காரனை போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா. டே என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அண்ணா சியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருந்தேன், மன்னிப்பு கேட்க தான் சாட்டி எடுத்துட்டு வந்தியா, உனக்குலாம் ஒரு அடி கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஹீரோனி இவனை அடிக்க போவாளா. உடனே சியா தான் தடுக்கிறா. என்கிட்ட அடி வாங்க ஆசையா இருக்குது என்ன, ஆனா இதுக்கு பதிலா நாளைக்கு எங்க கூட கம்பெனிக்கு வந்து ஒரு நாள் ஃப்ரீ எம்ப்ளாயா எங்களுக்காக ஒர்க் பண்ணணும், அதாவது டீ வாங்கிட்டு வரணும், ஃபைல்ஸ் எடுத்து தரணும், அப்படி இப்படின்னு சிறு சிறு வேலையெல்லாம் எங்களுக்காக செய்யணும், என்ன ஓகேவா அப்படி சொல்லி கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். என்னடி அவனை மன்னிக்க சரியான காரணம் கிடைச்சிட்டா? இல்ல இவனெல்லாம் இப்படி பண்ணாதான் திருந்துவான் அப்படி சொல்லிட்டு இப்போ மறுநாள் கம்பெனிக்கு தான் வராங்க. தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, சியா சொன்ன மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வரான். அப்புறம் சியாக்கு ஸ்லிப்பர் வந்து லைட்டா கலந்துருக்கு போல, அதெல்லாம் ஈகோ இல்லாம மாட்டி விடுறான். அதுக்கப்புறம் காஃபி ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றா. அவனும் கோப்படாம வாங்க போறான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ருவானுக்கு சமக்கு வருது. உடனே தம்பிக்காரங்க போயிட்டு இருப்பானா, அவன் கையை பிடிச்சிட்டு, நீங்க லீவ் ஃபேமிலியில செகண்ட் யங் மாஸ்டர், இப்படி அவளுக்கு சர்வன் வேலையை பாக்குறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இத ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரையுமே பாத்துறா. சியா தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால தம்பிக்காரன் நேரா சியா கிட்ட வந்துட்டு, இந்த ருவான் கிட்ட, என்ன பாரு எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, கேட்டுச்சா அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான், என் ஆளை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவனுக்கே பிரச்சனை இல்ல, உனக்கு என்னடி பிரச்சனை, பேசாம உன் வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறியா, சும்மா அடுத்தவங்க புருஷன் மேல ஆசைப்படாத அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா என் ஒய்ஃப் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு தம்பிக்காரனுமே சொல்றான். இவளுக்குலாம் சம வெறி ஆகுது. அப்ப அந்த டைம்ல ஹீரோனுடைய அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, ஹீரோனி கிட்ட 5% ஷேர் இருக்கு இல்லையா தாத்தா கொடுத்தது, அதை எப்படியாட்டும் அவருக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறாரு. இப்ப ஹீரோனி கிட்ட, என்னோட என்டர்டைன்மெண்ட் கம்பெனியை நான் உங்ககிட்ட தந்துடுறேன், ஆனா அதுக்கு நீ என்ன பண்றேன்னா, இன்னும் 3 மாசத்துல ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அதே விட நீ அதிகமா பணம் சம்பாதிச்சு இந்த கம்பெனியை ஃபேமஸ் ஆகி காட்டுனு வச்சுக்கோவேன், இந்த கம்பெனிக்கு நீ தான் பாஸ். சப்போஸ் முடியலன்னு வச்சுக்கோவேன், தாத்தா உன்கிட்ட 5% ஷேர் தந்தாங்க இல்லையா, அதை எனக்கு தந்தணும் அப்படின்னு சொல்ல, டே நீ முட்டாள் மாதிரி நடிக்கிறியா, ஏற்கனவே அந்த கம்பெனி வச்சு 80 மில்லியன் கடன் வாங்கி வச்சிருக்கிறா, அப்படி இருக்கும் போது
இருக்கும்போது அந்த கம்பெனியை என்ன ரன் பண்ண சொல்றியா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையும் செமையா திட்டிட்டு இருக்காங்க அண்ணாவை போட்டு. அண்ணாக்கு கோவம் வந்துட்டு, 2 பேரும் வார்த்தை அளந்து பேசுங்க இல்லைன்னா சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் என் ஒய்ஃப் கிட்டே ரூடா நடந்துக்கிறான் அப்படின்னு ஹீரோ வந்து நிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு இந்த அண்ணன் எந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, என் ஒய்ஃப் கிட்ட பெட்டு கிட்ட தானே வந்திருக்கா, சரி ஓகே, என்னோட கம்பெனில இருந்து 10% ஷேரை என்னோட ஒய்ஃபுக்கு கொடுக்குறேன், இந்த பெட்டை வச்சுக்கலாம். சப்போஸ் நீ தோத்துட்டான்னு வச்சுக்கோவேன், உன் நேம்ல இருக்கிற எல்லா ஷேரையும் என் ஒய்ஃப் நேமுக்கே மாத்திரணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா இவங்க அதுல தோத்துதான் போறாங்க. சரி பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாவும் ஒத்துக்கிறாரு. ஏய், உன் புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்றான்டி, ஒருவேளை உன் மேல லவ்ல விழுந்துட்டாரோ? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, என் மேலாம் இல்ல, அந்த ருவான் மேலதான். நான் பெட்ல தோத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், என்னோட எல்லா ஷேரும் அங்கதானே போகும், அதை கணக்கு பண்ணி தான் இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஹீரோனி ஃப்ரெண்டு காரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த ருவானுமே, தேங்க்ஸ் ஹீரோ, இது எல்லாம் எனக்காக தானே பண்ணா அப்படின்னு அவ பல்ல இழிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் அப்படி பண்ணிருப்பான். பட் இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ருவானோ, என்ன சிஸ்டர் போட்டியில தோத்துருன்னு பயமா இருக்கா? அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு அவ அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் போடுறா. இப்ப சைன்லாம் போட்டு கொடுத்துட்டு நம்ம ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை சேஞ்ச் பண்ண முடியாது போல, இப்படியே விட்டா கடைசியில நம்ம சாகர தவிர வேற வழியே இல்ல. இல்ல இல்ல, அப்பெல்லாம் நடக்க விடக்கூடாது, ஏதாட்டும் ஒரு பிளான் போடணும். பேசாம ஹீரோவையும் ருவானையும் சேர்த்து வச்சிடலாம். ஏன்னா இந்த கதைப்படி நம்ம 2 பேரும் சப்போர்ட்டிங் ரோல் தான். சோ நமக்கு நம்மளுடைய புருஷன் தான் வேணும்னு ருவான் கிட்ட சண்டை போடுறதை விட எந்த பிரச்சனையும் பண்ணாம ருவானையும் ஹீரோவையும் சேர்த்து வச்சிடலாம். ஏன்னா கதைப்படி அவங்க 2 பேர் தான் சேரணும். சோ எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராது, நாவல்ல கடைசி வரைக்கும் உயிரோட இருப்போம் அப்படின்னு இவங்க இப்படி ஒரு பிளானை போட்டுட்டு ருவான் கிட்ட தான் வந்து நல்ல விதமா பேசுறாங்க. ருவானுக்கே ஆச்சரியம், இவங்க இப்பெல்லாம் பேச மாட்டாங்களே அப்படின்னு அவ ஷாக்ல பாத்துட்டு இருப்பா. நீ வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லா, சோ பேசாம எங்க கம்பெனிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது, நோ நோ நோ, உங்க கம்பெனி மேல 80 மில்லியன் கடன் இருக்கு, நானும் அங்க வரல அப்படிங்கிறா. ஏய், உனக்கு ஹீரோ வேணும்ல, ஹீரோ கூட நாங்க சேர்த்து வைக்கிறோம், நீ அதுக்கு என்ன பண்றன்னா எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா நீ வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆர்டிஸ்ட், நீ வந்து எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் எங்கள் கம்பெனியும் ஃபேமஸ் ஆகும், நிறைய வருமானம் எங்கள் கம்பெனிக்கு வர ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நான் அந்த பெட்டில் வின் பண்ணிடுவேன். ஸோ என்ன ஓகேவா, எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் நீனும் ஹீரோவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அதெல்லாம் ஊருக்கு முன்னாடி, மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்குமே கிடையாது. தாத்தா 5% ஷேர் தாராங்க சொன்னாங்க இல்லையா, அதனால தான் ஹீரோ கூட இருக்கேன், மற்றபடி எதுவுமே கிடையாது, புரிஞ்சுதா? எனக்கு காசு வேணும், உனக்கு ஹீரோ வேணும். ஸோ என்ன, இந்த டீலுக்கு ஓகேவா, எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படி ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையும் கேட்பாங்களா. அவளும் ஹீரோ தனக்கு கிடைக்க போகிறான் அப்படின்னு சரின்னு ஒத்துக்கிறா. எப்பா ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரிக்கும் ஹீரோனிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா, இனிலேருந்து நீ எங்கள் வீட்டில் தான் தங்கணும், ஏன்னா அப்போ தான் ஹீரோ மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு இப்போ வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் தம்பியையும் ஹீரோவையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒயின் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தம்பியோ, அண்ணா இன்னைக்கு சியா எனக்கு கிஸ் தந்தாலே அப்படின்னு ஜாலியாக அவனோட ஒய்ஃபை பற்றி தான் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு, ஆமா அண்ணா, அண்ணி இந்த போட்டியில் வின் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பாக வின் பண்ணுவா, நான் அவளுக்கு எப்போதும் சப்போர்ட் இருப்பேன், அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு 2 பேருமே அவங்கவுங்க ஒய்ஃபை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனையும் ஃப்ரெண்டுமே வராங்க. வந்து நம்ம ஃபேமிலியில் புதுசாக ஒரு மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு ருவானை இன்ட்ரோ கொடுத்துட்டு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அண்ணா உனக்கு ஒரு காங்கு பையனை செட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு அதிர்ச்சிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவ கிட்ட ஹீரோ ரூம் பக்கத்துல தான் இருக்கு, நீ இந்த ரூம்லயே இரு அப்படின்னு சொல்ல, அவளுமே சரி, என் மேல ஹீரோ லவ்ல விழுவாரா? கண்டிப்பா விழுவாரு. இப்ப அவர் ஒயின் குடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த ஹனி வாட்டரை கொடு, இந்த ஹனி வாட்டரை கொடுக்கும்போது அவர் கண்டிப்பா உன் மேல லவ்ல விழுந்துருவாரு, ஏன்னா அவருக்கு கேரிங்கான சாஃப்டான பொண்ணை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியானு இவ வெக்கப்பட்டு இருக்கா. அப்புறம் அவரை கொஞ்சம் செடிஸ் பண்ணணும், ஓகேவா, இப்படிதான் செடிஸ் பண்ணணும் அப்படின்னு கத்து கொடுக்குறாங்க. தென் கட் பண்ணா நம்ம ஹீரோவை தேடி வருவா. ஹீரோ உடனே அவ கையை பிடிச்சு இழுத்துட்டு, என்னடி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றா, உன் புருஷனை வேற ஒருத்திக்கு செட் பண்ணலான்னு பாக்குறியா? ஏன் நீ என்ன லைக் பண்ண மாட்டியா? லைக் பண்ணா குறைஞ்சு போயிருவியோ அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கோவத்துல கேட்குறான். அவன் கோவப்படுறது நியாயம்தான். அப்போ உங்களுக்கு அவளை பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கிஸ் லென்த்தா போயிட்டு இருக்க, இங்க இவளை பாத்தீங்கன்னா
கண்டிப்பா ஹீரோ என் மேல லவ்ல விழ போறாரு அப்படின்னு ஆசையா ஹனி வாட்டரை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாலாம். நம்ம ஹீரோனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க அப்படின்னு ஹீரோவை அடிக்க கை ஓங்குறா. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ருவான் பாத்துடுறா. என்னடி என்கிட்ட அப்படி சொல்லிட்டு இப்போ ஹீரோ கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சாமியை திட்டிட்டு இருக்கா. ஐயோ சிஸ்டர், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்னும் தேவையில்லை, நீ மோசக்காரி அப்படின்னு இவ ஹீரோனே அடிக்க வர ஹீரோ தடுத்துறான். என்ன பாரு, ஒழுங்கு மரியாதையை இங்கிருந்து போயிரு, பொதுவா நான் பொண்ணுங்களே அடிக்க மாட்டேன், சோ அடிக்க வச்சிடாதுன்னு சொல்லும் போது ஹீரோ அவன் பணத்துக்காக மட்டும்தான் உன் கூட இருக்கா, மத்தபடி உன் மேல லவ்வே கிடையாது, ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்ல என் ஒய்ஃபை திட்ட உனக்கு உரிமையே கிடையாது, பேசாம இங்கிருந்து போ அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். ஏன் ஹீரோ நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டுக்கு, அவன் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, ஃபுல்லாவே மணி மைண்டட் தான், இப்போ கூட உன்னை அடிக்க வந்தாலே நீ கூட பாத்திருப்பியே அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல, அவ எப்படி இருந்தாலும் நான் அவளை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், அண்டு அவளுக்கு பணம் தான் பிடிக்கும்னா என்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு, அப்புறம் அவ அடிக்க வந்தான்னு சொன்ன இல்லையா, பரவாயில்ல, அவ அடிச்சாலுமே நான் அதை வாங்கிக்கிடுவேன், எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவ கடுப்பாயிட்டா அங்கிருந்து போயிரா. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கு, ஏன்னா கதைப்படி ஹீரோக்கு அந்த ருவான் பொண்ணை தான் பிடிக்கும். சோ எந்த பிரச்சனையும் பண்ணாம அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சா பிரச்சனை சால்வு, நாவல்ல கடைசி வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஹினி இப்படி ஒரு பிளான போட்டிருப்பா. பட் ஹீரோ இப்படி எமோஷனலா பேசவும் அவளுக்கே கஷ்டமாயிருது, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசுலாம் கடந்து வலிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சியா கிட்ட சொல்ல, என்னடி ஹீரோ உன்கிட்ட லவ் சொல்லிட்டாரா, சூப்பர், நீ என்ன முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாலாம். அடிப்போடி, எனக்கே என்ன பண்ணணுன்னே தெரியல, ரொம்ப குழம்பி போய் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நீ அவர் மேலே லவ்ல விழுந்துட்டியோ, அதான்ப்பா எனக்கே தெரியல, சரி இப்போ அதை பற்றிலாம் பேச வேண்டாம், கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், ஆனால் அது என்னால் முடியாதுன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்ப்பா இப்படி பேசுகிறா, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு ஃப்ரெண்டு தான் என்கரேஜிங்காக பேசுகிறா. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்னபடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், எங்களுக்கு ஒரு 3 எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, அந்த 3 எவிடன்ஸையும் என்னுடைய ஒய்ஃப் மெயிலுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒய்ஃப் நீ என் கூட ப்ளே பண்ணா நானும் உன் கூட ப்ளே பண்ணுவேன், உனக்கு வின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் மற்ற விமன் கிட்ட என்ன தள்ளி விடலான்னு நினச்சா அது மட்டும் கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோனி இருக்காங்க இல்லையா, கம்பெனில ஒரு 3 பழைய ஒர்க்கர்ஸை வேலையை விட்டு தூக்குறாங்க. ஏன்னா 3 பேருமே நிறைய விஷயத்துல சீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நேற்று நம்ம ஹீரோ வந்து 3 எவிடன்ஸை ஹீரோட மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த 3 எவிடன்ஸுமே இந்த 3 பேர் பத்தின எவிடன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இவரு கம்பெனில நிறைய பணத்தெல்லாம் ஆட்டி போட்டிருக்காரு, அடுத்து இந்த லேடி இங்க உள்ள ப்ராஜெக்டை வேற கம்பெனிக்கு கொடுத்துருக்கு, கடைசியா இவரு ஆபீஸ்ல வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மேல இவங்க 3 பேர்த்தையும் இங்க வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, கம்பெனி இன்னுமே கீழே தான் போகும், ஸோ இவங்க 3 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு அந்த எவிடன்ஸை காமிச்சு 3 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கிறா. இந்த எவிடன்ஸ்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சியா கேட்கும்போது, வானத்துல இருந்து வந்துச்சுப்பா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருப்பா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. அவங்க கம்பெனில மீட்டிங் தான் போகுது. தம்பிக்காரன் கேக்குறான், அண்ணா மீட்டிங்ல வச்சு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு. டுடே மீட்டிங்ல என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறது தெரியுமா, ஒரிஜினல் வேல்ல இருந்து நாவல் புக்குக்குள்ள மறுபிறவி எடுத்துட்டு வர கதையை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம், முக்கியமா அதுல சப்போர்ட்டிங் ரோலை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படி ஹீரோ சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. சப்போர்ட்டிங் ரோல இருக்கிறவங்க ரொம்பவே பாவம் தெரியுமா, அவங்களுடைய எண்டிங் ரொம்ப மோசமா இருக்கும், அதை சேஞ்ச் பண்ண அவங்க ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது, அதான் அண்ணியும் என் ஒய்ஃபும் வீட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணாங்களோ அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பானா. ஆனா ஹீரோ கண்டுக்கிடவே இல்லை, அவன் இவங்க சொல்றதே மும்மரமா கவனிச்சு நோட்ல நோட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய கதையில ஹீரோக்கு ட்ரக் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஹீரோவை சேவ் பண்றதுக்காக ஹீரோனி தான் வருவா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். நோட் பண்ணிட்டு அடுத்த செகண்டே வைன்ல ட்ரக்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து தம்பிக்கிறனும், அண்ணா உனக்கு பைத்தியமா, போய் அந்த ருவான் கூட ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறியா, ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னு தம்பிக்கார திட்டிட்டு இருக்கான். டே லூசாடா, நான் இதுக்கிட்ட ருவான் கூட ஒன்னா இருக்க போறேன், அவ வேணா இந்த கதையோட ஹீரோனியா இருக்கலாம், ஆனா எனக்கு எப்போதுமே என்னோட ஒய்ஃப் தான் ஹீரோயின், சோ நான் என்னோட ஒய்ஃபோட இதயத்துல இடம் பிடிக்க போறேன், சீக்கிரமா என்னோட ஒய்ஃபோட ரூம்ல என்ன படுக்க வச்சிரு அப்படின்னு சொல்ல, ஓ கதை அப்படி போகுதா, சரிண்ணா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு இவன் ஹீரோவை ஹீரோட ரூம்ல தான் படுக்க வைக்கிறான்.
இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ வந்து கோஆபரேஷனுக்காக வேற கம்பெனிக்கு போயிருப்பா போல. ஆனா உங்க கம்பெனி சின்னதா இருக்கு அப்படின்னு யாருமே இவ கூட கோஆபரேஷன் பண்ணலையாமா. அத ஃப்ரெண்டு கிட்ட தான் மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு வாரா. இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா, விடுடி அப்படின்னு ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் என்கரேஜிங்கா பேசுறா. அப்போ போன்ல இந்த ருவான் பத்தின நியூஸ் தான் வருது. ஆக்சுவலி அவ ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னு கோஆபரேஷன் பண்ணிட்டா போல. அந்த நியூஸ் தான் ஓடுது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹீரோனி அவளோட ரூமுக்கு தான் வருவாளா. அங்க ஹீரோ படத்துக்கு இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா நீங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்க, ஒய்ஃப் எனக்கு ஹார்ட்டா இருக்குதுன்னு சொல்லி அவளை பிடிச்சு மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீ ட்ரக்லேயே இருக்கா, அப்புறம் நீ ருவானை தேடி தான் போகணும்னு சொல்ல ஹீரோ பச்சுக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு, நான் பல டைம் சொல்லிட்டேன் அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு, ஆனா நான் சொல்றதை மட்டும் நீ நம்பவே மாட்டுக்கா, எதுக்கு அப்படி சொல்லி கேட்க, ஆனா புக்ல அப்படி தானே போட்டிருக்கு, என்ன மண்ணாங்கட்டி புக்கோ, நான் புக்ல இருக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டேன், எனக்கு எப்போதும் உன்னை மட்டும் தான் பிடிக்கும், நீ இந்த கதைக்கு வேணா சப்போர்ட்டிங் ரோலா இருக்கலாம், ஆனா என்னைக்கும் நீ மட்டும் தான் என்னோட ஹீரோயின், நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கிருந்து வந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மட்டும் தான் லைக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றான். ஹீரோனி இந்த தடவை ரிட்டன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு போல. அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க, அப்போ தம்பிக்காரன் கால் பண்றான். இவன் வேற நேரக்கட்ட நேரத்துல கால் பண்றானே அப்படின்னு ஹீரோ கட் பண்ணிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண தம்பி மறுபடியும் கால் பண்றான். ஹீரோனி தான் எடுத்து பேசுங்கன்னு சொல்றா. இவனும் கடுப்புல எதுக்கடா கால் பண்ணா அப்படின்னு அட்டன் பண்ணி கேக்குறான். சியா மிஸ் ஆகிட்டா. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னான். ஆனா இன்னும் காணல. கம்பெனிக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆப்னு வருது. சியாக்கு கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆப் தான் வருது. எனக்கு பயமா இருக்கு, அவளை யாராட்டும் கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே 2 பேருமே செம ஷாக் ஆகுறாங்க. என்ன சொன்னா சியா மிஸ் ஆகிட்டாளா அப்படின்னு ஹீரோனி கொஞ்சம் எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ தான், கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன் இல்லையா, சியாவை எப்படியாட்ட கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இப்ப 3 பேருமே சியாவை தான் தேட போறாங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க 3 பேருமே சியாவை நினைச்சு கவலைப்படுறாங்களா. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சியாவை தான் காட்டுறாங்க. அவ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா கம்பெனில தான் இருக்கா. ஒர்க்கர்ஸ் யாரையும் வீட்டுக்கு அனுப்பாம அவங்கள போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கா. அவங்க கண்ணை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு இருப்பா போல. இவ கண்ணுமே அதே மாதிரிதான் இருக்குது. அப்படின்னாலுமே அவ விட மாட்டுக்காளே, நாம அந்த பெட்ல வின் பண்ணணும், அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப என்கரேஜிங்கா பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த டைம்ல தம்பிக்காரனும் வாரான். டக்குன்னு அவளை போய் ஹக் பண்ணிட்டு, சியா உனக்கு ஒன்னும் ஆகலல்ல அப்படின்னு பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கான். ஏ சியா எதுக்கு இப்படி பண்றா, உன்னை நினைச்சு நாங்க எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா, உன்னை கிட்னாப் பண்ணிட்டவங்களோ நினைச்சோம் அப்படின்னு ஹீரோனி சொல்லும் போது, எனக்காகவா நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க, ஆமா உன் போன் எங்கடி, ஃபோனு சுவிட்ச் ஆப்னு வருது, சாரிப்பா நான் தான் எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு என் ஃபோனு அண்டு எம்ப்ளாயிஸ் ஃபோனு எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு நல்ல மூளை தான் அப்படின்னு இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ருவான் தான் வாரா. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னோட ஷார்ட் ட்ராமா இருக்கு இல்லையா, நாளைக்கு மதியம் அப்லோட் ஆக போகுது. என்னோட ட்ராமாவோட நேம் அண்ட் அதோட கான்செப்ட் அப்படின்னு ஒரு போஸ்டரை தான் கொடுக்குறா. ஹீரோனி அதை பார்த்துட்டு, இது என்னோட ஷார்ட் ட்ராமா மாதிரி சிமிலரா இருக்குது, அப்போ என்னோட தான் ஆட்டி போட்டிருக்கியா, உனக்கு வெக்கமாவே இல்லையா, இல்லையே ஆடியன்ஸ்க்கு என்னதான் பிடிக்கும், ஸோ கண்டிப்பா என்னோட ட்ராமா தான் நம்பர் 1 பிளேஸ்ல வரும் அப்படின்னு சொல்ல, சரிடி அதையும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோனியும் சொல்வா. கட் பண்ணா 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அவளுடைய ட்ராமாவை இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணிருப்பா போல. ஆனா அந்த ருவான் 3 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டா. ஸோ அதனால அவளுடைய ட்ராமா தான் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்றது, அவசரப்பட்டு வாய் விட்டுட்டுமே அப்படின்னு ஹீரோனி புலம்ப ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டு தான், இந்த ட்ராமா நம்பர் 1 இடத்த பிடிக்கலன்னு என்ன, மறுபடியும் நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி மறுபடியும் ட்ராமாவை அப்லோட் பண்ணுவோம், கண்டிப்பா நாம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேஷனலா பேசுறா. அவ பேசுற பேச்சு கேட்டு எல்லாருமே மோட்டிவேஷனல் ஆயிராங்க. அப்ப அந்த டைம்ல அண்ணாவும் ருவானும் வராங்க. ஆக்சுவலி அவங்க ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரையும் கிண்டல் பண்ணதான் வந்திருக்காங்க. அவ்வளவுதான், உங்க சாப்டர் முடிஞ்சு, உங்களால ஒண்ணும் கிளிக்க முடியாது. ருவான் தான் இப்போ ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனில டாப்பா இருக்கா. சோ உங்களால அந்த கம்பெனி முந்தி வரைய முடியாது, பேசாம உங்க தோல்வியை ஒத்துக்கிடுங்க, எங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் 1 மாசம் கூட ஆகலையே, சோ எங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்றா. எவ்வளவு டைம் கொடுத்தாலும் உங்களால ஒன்னும் கிளிக்க முடியாது, சோ உங்க தோல்வியை ஒத்துக்கிடுங்க, எங்க கிட்ட நீல்டன் போட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு இவங்க கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறாங்க. அப்போ அசிஸ்டண்ட்டை ஓடி வந்து, மேடம் நம்ம ட்ராமா தான் ட்ரெண்டிங் லிஸ்ட்டை நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோனிக்கும் சரி ஃப்ரெண்டுக்காரிக்கும் சரி செம ஹாப்பி. ஆனால் இவங்க 2 பேரால நம்ப முடியல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்க ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த ருவான் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்கள் ஸ்கிரிப்டை தானே ஆட்டி போட்டாங்க, அதனால அவங்களுடைய ட்ராமாவை இன்டர்நெட்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லும்போது, அதான் அடுத்தவங்க உழைப்பை திருடினா இப்படி தான் நடக்கும், கடைசியில் நீ ஜெயிலுக்கு தான் போப்புறாடி அப்படின்னு 2 பேரும் அலங்கட்டுவாங்களா.
அவளுக்கு சம கோவருது. உங்க 2 பேரையும் அப்புறம் பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாளா. வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவளை சூழ்ந்துட்டு நீங்க நிஜமாவே திருடுனீங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறாங்க. பத்தாவதுக்கு கையில கிடைக்கிற எல்லா திங்ஸையும் இவன் மேல எரிஞ்சு அவளை அசிங்கப்படுத்துறாங்க. அவளோ ஆமா திருடுனேன், சாரி ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேக்குது பாரு அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாங்க. இதெல்லாம் ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவோ உனக்கு தான் பெஸ்ட் ஷார்ட் ட்ராமா அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொடுக்குறான். சரி இந்த டீ எப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்குறா. இவன் உடனே குடிச்சு பார்த்துட்டு நாட் பேட் அப்படின்னு சொல்ல அப்படின்னா அதுக்குள்ள ஒயிட் சுகரை மிக்ஸ் பண்ணு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அவ எதுக்கு இப்படி சொல்லியிருக்கான்னு. ஐயோ நம்ம ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி நடிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு இவன் பின்னாடியே சமாதானப்படுத்த போறான். இந்த சைடா அண்ணாவை தான் காட்டுறாங்க. அவங்க செமையா புலம்பிட்டு இருக்காங்க. நியூஸ்ல இவளை போட்டு கழுவி ஊத்துறாங்க இல்லையா, அதனால போச்சு இனிமே ஒன்னும் கிளிக்க முடியாது, என்னோட ஷேர் எல்லாமே அந்த டேங்குக்கு போயிடும் அப்படி சொல்லி புலம்ப அண்ணா நாம இன்னும் தோத்தே போகல அப்படிங்கிறா. ஏ லூசாடி இன்டர்நெட்டை பாத்தியா இல்லையா, உன்னை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க, அவ்வளவுதான் பெட்ல நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா பேசாம அவங்கள கொன்னுருமா, கொன்னுட்டா அக்ரிமெண்ட் பேப்பர் செல்லாது, அதுக்கப்புறம் மொத்த ஷேரும் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ல ஆனா கொலை பண்றது இல்லீகலே சோ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணா நம்ம ரியலாலாம் கொலை பண்ண போறது இல்ல, சும்மா அவங்கள பயங்கட்ட தான் போறோம், அதுக்கப்புறம் பாருங்களேன் அவங்களே அவங்களுடைய ஷேர் எல்லாத்தையும் உங்க நேமிக்கே மாத்திருவாங்க அப்படின்னு அண்ணோட மண்டியை கழுவுறா. அவங்களும் சரின்னு இவளுடைய பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனையும் சியாவும் இவங்க 2 பேரையும் கண்டுக்காம அங்கிருந்து போவாங்களா. உடனே தம்பியோ அன்னைக்கு அண்ணா ட்ரக் எடுத்து நடிச்சாங்க இல்லையா, அது என்னோட ஐடியா தான், ஸோ அண்ணா மேலெல்லாம் கோப்படாதீங்கன்னு சொல்லும் போது டே எரும மாடு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டுருக்கியா அப்படின்னு சியா திட்டுறா. முன்னாடி ட்ரக்கு அடுத்து என்ன பிளானு கிட்னாப்பிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆமா இவங்க 2 பேருக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோவும் தம்பியும் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி அடுத்த பிளானு கிட்னாப்பிங் தான் போல. அட போங்கடா அப்படின்னு இவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிறாங்க. அண்ணா எல்லாத்துக்கான நீ தான், உன்னோட ஸ்டூபிட்டான ஐடியா தான். சியா இப்பதான் என்கிட்ட ஆசையா பேச ஆரம்பிச்சா, அதுக்குள்ள அவ கோப்பட்டு போயிட்டா, எல்லாத்துக்கான நீ தான் அப்படின்னு தம்பிக்காரன் புலம்புறான். சரி விட்டுடா, அடுத்த பிளான் இருக்கு இல்லையா கிட்னாப்பிங் பிளான். அண்ணா இதாட்டும் ஒர்க் அவுட் ஆகுமா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இவங்களே ஆள் செட் பண்ணி கிட்னாப் பண்ண மாதிரி சீனை கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலி முன்னாடி ஒர்க்கர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா நாவல் பத்தி, அப்ப அவங்க தான் இந்த மாதிரி சீனெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. அதை ஹீரோ நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த சீனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஆட்கள் கிட்ட எங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்லிருங்க ஓகேவா, எங்க ஒய்ஃப் இங்க வந்த பிறகு நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிவிட்டாச்சு. அவங்க போன பிறகு அந்த இடத்துக்கு இந்த ருவானும் அண்ணாவுமே வராங்க. அவங்கள பார்த்ததும் ஐயோ இவங்களா அப்படின்னு அந்த கட்டை அவங்க ட்ரை பண்றாங்க. பட் முடியல, ரொம்ப இறுக்கி கட்டியிருக்காங்க போல. அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோனையும் ஃப்ரெண்டு காரியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு கால் வருது, இந்த மாதிரி உங்க 2 பேருடைய ஹஸ்பண்டையும் கடத்தி வச்சிருக்கோன்னு. ஐயோ என் ஹஸ்பண்ட் பாவமே, கடவுளே என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு இவ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கா. அட முட்டாள் பொண்ணே, லவ் பைத்தியமா தெரியாத, அவங்க 2 பேரும் சும்மா ஆக்டிங் பண்றாங்க, பரவாயில்ல நாம ஒருக்கா அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது சரின்னு இப்போ 2 பேருமே அந்த பிளேஸ்க்கு தான் வராங்க. இவங்க 2 பேரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு செம ஆக்டிங், 2 பேருக்கும் பெஸ்ட் ஆக்டர் விருதே கொடுக்கலாம், கூடவே ருவானியும் என் அண்ணாவையும் நடிக்க கூப்பிட்டுருக்கீங்களோ சூப்பர் அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க ஹீரோவும் தம்பியும் இல்லடி அப்படின்னு தலையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சியாவோ எனக்கு பார்க்க தப்பா தோணுது, அந்த ருவானை பாரு அவ வில்லத்தனமா ஏதோ செய்ய போறா போல அப்படின்னு சொல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு அண்ணா கிட்ட அந்த பெட்ரோல் தூக்கி ஊத்த சொல்ல அண்ணாவும் இவங்கள சுத்தி பெட்ரோலை தூக்கி ஊத்துறாங்க. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஆக்டிங்லாம் கிடையாது, நிஜமாவே இவங்க 2 பேரையும் கடத்தி தான் வச்சிருக்காங்கன்னு. சிஸ்டர் ஏதோ அவங்கள பண்ணிடாத அப்படின்னு கிட்டாக்க வருவாங்களா, நீங்க கிட்டாக்க வந்தீங்க தீய கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறா. சரி நாங்க கிட்டாக்கெல்லாம் வரல, நான் உனக்கு என்னோட 30% ஷேர் எல்லாத்தையும் தந்துடுறேன், ஆனா நீ அவங்கள மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்ல ருவான் அவங்க தான் 30% ஷேர் தராங்களே சோ இவங்கள விட்டுருவோம் அப்படின்னு அண்ணா சொல்றாங்க. ஆனா அவ கேட்க மாட்டுக்கா, நீ கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட நீ வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாமே என்னை விட்டு போயிட்டு, என் ஃபேமிலி லவ் கரியர் அப்படின்னு எல்லாமே என்னை விட்டு போயிட்டு, எல்லாத்துக்கும் அண்ணன்
நீ தான். ஸோ அதனால இன்னைக்கு இவங்க 2 பேரையும் நான் கொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்ல, என்ன ருவான்னு சொல்றா, அவங்கள பயம் கட்டின மட்டும் போதும்னு சொன்னால இப்ப டெரரா பேசுறா அப்படின்னு அண்ணா கேட்கும்போது, அதெல்லாம் சும்மா சொன்னது. ஆக்சுவலி என் பிளானே இவங்க 2 பேரையும் கொல்றது தான். எதுக்காக நீங்க 2 பேரும் என்ன லவ் பண்ணல? அண்ட் நீ டேங்க எனக்கு பதிலா சப்ஸ்டிட் பிரைட தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இப்ப அவன் மேல ஃபீலிங் பொத்துட்டு வருதோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கண்ணுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு அவ வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. ருவான், நீ ரொம்ப செல்ஃபிஷ். உனக்கு லவ்னா என்னன்னு கூட தெரியாது. நான் சியாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே லவ்ல விழுந்துட்டேன். அதுதான் லவ். அண்ட் அவ உன்ன மாதிரி செல்ஃபிஷாலாம் இருக்க மாட்டா அப்படின்னு தம்பிக்காரன் அவனோட லவ் சொல்ல இங்க சியாக்கு இதை கேட்கும் போது ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரொம்ப டச்சிங்கா இருக்குது. அவளுக்கு தம்பிக்காரனா ஆல்ரெடி கொஞ்சம் பிடிக்கும். இப்போ இதை சொல்லும் போது இன்னுமே பிடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்றான், நான் உன்னை எப்போதுமே என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன். என் மனசுல ஹீரோனை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. அவளை மட்டும் தான் உண்மையா லவ் பண்றேன் அப்படி ஹீரோ சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோனிக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒவ்வொரு டைமா அவனோட லவ் சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபீலிங்கோட ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பா. ஓ, அதுக்கு தான் யாருக்கும் தெரியாம தாத்தா கிட்ட சொல்லி அவளுக்கு 5% ஷேர் கொடுக்க சொன்னியா அப்படின்னு இவ கேட்பாளா. அப்ப இவர் தான் கொடுக்க சொன்னாரா? அப்ப முன்னாடிலேருந்து இவர் நமக்கு தான் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. ஆனா நான் தான் தப்பா நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு ஹீரோனுக்கு இப்பதான் தெரியுது. இங்க ருவானை பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் உங்க ஒய்ஃப் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கீங்க போல. ஆனா அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ எனக்கு கிடைக்காது, வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. 2 பேரும் செத்து போங்க அப்படின்னு தீய கொளுத்தி விட்டுறா. உடனே ஹீரோனியும் சியாவும் எதை பத்தியும் யோசிக்கலையே. அவங்க 2 பேருக்கும் லவ் இருக்கு இல்லையா அவங்க மேல, அதனால உள்ள வந்துறாங்க, உள்ள சேவ் பண்ண வந்துறாங்க. அவங்க 2 பேருமே திட்டுறாங்க, எதுக்காக முட்டாள் மாதிரி உள்ள வந்தீங்க, தப்பிச்சு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அது எப்படி எங்களுக்கு மனசு வரும் அப்படி கொஞ்சம் ஃபீலிங்கோட பேசுவாங்க. இவ்வளவு நாள் எனக்கு பின்னாடி இருந்து எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாளா. அப்ப இந்த ருவானோ, உனக்கு மட்டும் எல்லாம் நல்லதே நடக்குது, உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்வாளா. ஏன்னா நான் உன்ன மாதிரி செல்ஃபிஷ் கிடையாது. நீ என்னன்னா எல்லாரும் உன் பின்னாடி மட்டும் தான் சுத்தணும், உன்னை மட்டும் தான் கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கு பேர் லவ் கிடையாது. லவ்னா அன்பை கொடுத்து அன்பை வாங்குறது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு தோணும். ஆனா உன்ன மாதிரி சாகடிக்கிறதுலாம் லவ்வே கிடையாது. நீலாம் ட்ரூ லவ்வுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ அப்படின்னாலுமே திருந்தின மாதிரி தெரியல. அப்போ ஹீரோ செட் பண்ண ஆட்கள் வராங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்க. என்னடா பாக்குறீங்க, சீக்கிரமா தீய அணைச்சிட்டு அவங்க 2 பேரையும் போலீஸ்ல ஒப்படைங்கன்னு சொல்ல, அதே மாதிரியே அவங்களும் பண்றாங்க. இங்க ஹீரோனியும் சியாவும் இவங்க 2 பேர்த்தையும் சேவ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, 2 ஜோடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் கட் பண்ணா இன்னைக்கு 2 ஜோடிக்கும் மேரேஜ் போல, ரொம்ப சந்தோஷமா அவங்க 4 பேருமே மேரேஜ் பண்ண போறாங்க. அப்போ சிஸ்டமும் வார்னிங் அலர்ட் கொடுக்குது, இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாமலே நீங்க 2 பேரும் சேர்ந்து கதையை மாத்திட்டீங்க, அதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா 2 பேர்த்தையும் சாகடிச்சிருவோம் அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்லுது. அடியாத்தையும் செத்துருவோமா? ஐயோ, இதுக்கு மேலே இங்கே இருக்கே கூடாதுப்பா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஓடணும் அப்படின்னு 2 பேருமே அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. ஹீரோக்கும் தம்பிக்காரனுக்கும் ஒன்றும் புரியல, எதுக்காக இவங்க இப்படி ஓடுறாங்க அப்படின்னு. ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னா அவங்க 2 பேருமே பின்னாடி ஓடுறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இது சீசன் 1. சீசன் 2 வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். சீசன் 2 இன்னும் வரல, வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்டு நான் இப்போலாம் லேட்டாக வீடியோ போடுறேன் இல்லையா, அதுக்கு ரொம்பவே சாரி. சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் கோச்சிக்கிறாதீங்க. அண்டு இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பாய்.